السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. يا أصحاب الوقت أعلوا بحكم نيابتي عنكم. الحمد لله حمدا دائما أبدا، والحمد لله ثم الحمد لله، الحمد لله رب العالمين على ما كان يلهمني. الحمد لله مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. الحمد لله رب العالمين. اللهم صل وسلم وبارك على نورك سيدنا محمد الحبيب الرؤوف الرحيم. به كان ما كان وبه يكون ما يكون، وعلى آله وصحبه وسلم في كل لمحة ونفس بعدد كل معلوم لك. وارفع عن الوالدين المصطفيين المجتبيين الصديقين الشهيدين سيدنا عبد الله رضي الله تعالى عنه وسيدتنا آمنة رضي الله تعالى عنها، وآتهما من الرضوان حتى ترضيهما، وجزهما اللهم أفضل ما جازيت به أبا وأما عن ولديهما جزاء بقدر عظمة ذاتك في كل وقت وحين. وارحم والدينا معهم يا أرحم الراحمين، وأصلح أولادنا وأحوالنا في الدنيا ويوم الدين، عدد ما علمت وزنة ما علمت وملء ما علمت يا رب العالمين. أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وأذن في الناس بالحج يأتوك رجالا وعلى كل ضامر يأتين من كل فج عميق. صدق الله العلي العظيم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم: الحجر والمقام ياقوتتان من يواقيت الجنة. صدق رسول الله صلى الله عليه وسلم. சத்தியத்தை சத்தியமாக விளங்கி அதன்படி நடக்கவும், அசத்தியத்தை அசத்தியமாகவே விளங்கி அதிலிருந்து விலகி கொள்ளவும் எல்லாம் அல்ல அல்லாஹும் அவனுடைய ரசூலும் நம் யாவருக்கும் அருள் செய்தருள் புரிவார்களாக. ஆமீன். சங்கைக்குரிய சாதாத்துமார்களே, உலமா பெருமக்களே, சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, கௌசுல் ஆலம் முஹியத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய பெயர் தாங்கி நிற்கக்கூடிய முஹியத்தீன் டிவியினுடைய நேயர் பெருமக்களே, எல்லாம் அல்ல அல்லாஹும் அவனுடைய ரசூலும் நம் யாவருக்கும் என்றென்றும் ரஹ்மத்தை சொரிந்து கொண்டே இருப்பார்களாக. ஆமீன். தாரீகுல் கஅபா, கஅபாவினுடைய சரித்திரம் என்ற தலைப்பின் கீழாக கடந்த 2 வாரங்களாக நாம் கஅபாவினுடைய சிறப்புகளையும் அது தோன்றிய சரித்திரங்களையும் நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வந்தோம். அதன் இறுதி கட்டமாக இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் ஏதோ எளியவனுக்கு முடிந்த அளவு விளக்குவதற்கு முன் வந்துள்ளேன். அல்லாஹ் கபூல் செய்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, கடந்த வாரங்களில் கஅபா ஷரீஃப் முதலாக உண்டாக்கியது அல்லாஹ்வினுடைய மலாய்க்கத்துமார்கள் என்றும், அதற்கு பின்பு சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்றும், அதற்கு பின்பு சையதுனா ஷீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்றும், 4வதாக சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்றும் நாம் பார்த்தோம். அதில் 3 பேர்களினுடைய சரித்திரத்தையும் நாம் பார்த்து முடித்து விட்டோம். ஷீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வரை பார்த்து விட்டோம். சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கட்டிய கஅபா என்றுதான் இன்று நாம் பார்க்க போகின்றோம். காரணம்,
சையதுனா ஷீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கெட்டிய காபா சையதுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களினுடைய காலத்தில் தூஃபான் ஏற்பட்ட போது காபா இடிந்து பொழிந்து விட்டது. பின்பு நீண்ட காலமாக அது அப்படியே தான் இருந்தது. பின்பு அல்லாஹ்வினுடைய கட்டளையின் பிரகாரம் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அதை எழுப்புகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அதற்கு பின்பு ஒரு வினாடி கூட கஅபா ஷரீஃப் இல்லாமல் இருந்ததில்லை. அதற்கு பின்பு, அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கெட்டின காலம் முதல் இன்று வரை அப்படியே இருக்கின்றது. சில மாற்றங்கள் ஏற்பட்டது, அதை நாம் புதுப்பிக்கப்பட்டது என்று நாம் 14 பேரினுடைய லிஸ்ட்டை நாம் சொன்னோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பின்னாடி வந்த அந்த கடந்த பயான்களினுடைய கிளிப்புகளை போட்டு பார்த்தா நம்மளுக்கு விளங்கும். அப்போ அந்த அடிப்படையில் இப்போ நம்ம சையதுனா இதுதான் இறுதி கட்டம், காபாவினுடைய இறுதி கட்டம். அதை இன்ஷா அல்லாஹ் நாம் தெளிவாக பார்ப்போம். இதில் தியாகங்கள் பொதிந்திருக்கின்றன, கண்ணீர் விடக்கூடிய சம்பவங்கள் நிறைந்திருக்கின்றன. அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த தியாகங்கள் இதற்குள் பொதிந்திருக்கின்றன. இப்படி பல விஷயங்கள், சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் இந்த சம்பவத்திற்குள் புதைந்திருக்கின்றன. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை நன்கு விளக்கக்கூடிய வாய்ப்பை எனக்கும், விளங்கக்கூடிய தன்மையை உங்களுக்கும் தந்தருள் புரிவானாக. அப்போ கண்ணியத்திற்குரியவர்களே, சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கெட்டின அந்த காபா 4ஆவதாக அவர்கள் கெட்டினார்கள். அதற்கு பின்பு ஒரு செகண்டு கூட என்ன செய்யலை, அது உடைக்கப்படையில. இன்றைக்கும் அப்படியே தான் நிற்கிது. மட்டுமல்ல, சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னால் வந்த எத்தனையோ நபிமார்கள் ஹஜ் செய்யாமல் இருந்திருக்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னால் வந்த ஏனைய நபிமார்கள் ஹஜ் செய்யாமல் இருந்திருக்கிறார்கள், காபா இல்லாததின் காரணமாக. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னால் வந்த ஒரு நபியும் கூட ஹஜ் செய்யாமல் இருந்ததில்லை. எல்லா நபிமார்களும் ஹஜ் செய்துள்ளார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னால் வந்த நபிமார்கள் கைரு நபியின், ஒரு நபியை தவிர, ஒஹுவ யஹுஜ்ஜு அவர்கள் ஹஜ் செய்வார்கள், ஒ யஸூரு ஜியாரத்தன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஜியாரத்தையும் செய்வார்கள், ஒ யமூத்து ஃபில் மதீனதி மதீனாவில் வஃபாத் ஆகுவார்கள், ஒ யகூனு கபருஹு அமாம கபரின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய கபர் ஆகின்றது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய கபருக்கு முன்னால் பக்கத்தில் அமையும். ஹுவ சய்யிதுனா ஈஸா இப்னு மரியம் அலைஹிமுஸ்ஸலாம். அதுதான் சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இனிதான் ஹஜ் செய்யவிருக்கிறார்கள். அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களினுடைய காலகட்டத்திற்கு பின்பு வந்த எந்த நபிமாரும், எந்த நபிகளும் ஹஜ் செய்யாமல் இருந்ததில்லை. எல்லா நபிகளும் ஹஜ் செய்தார்கள். கைரு நபியின் ஹுவ சய்யிதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அதுபோன்று பாருங்கள், ஹஜ்ஜுக்காக முதலாக மக்களை அழைத்தவர்களும் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள்தான். காபாவிற்கு முதலாக மக்களுக்கு அழைப்பு விடுத்தவர்களும் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அதற்கு முன்னால் காபா இருந்திருந்தாலும் கூட ஒரு அழைப்பு, மக்களை அழைப்பது என்ற ஒரு சிஸ்டம் இல்லை, அந்த ஒரு சிஸ்டம் இல்லை. ஆனால் என்ன செய்தார்கள், அந்த சிஸ்டத்தை அல்லாஹ் முதலாக கொண்டு வந்தது சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாகத்தான். நாம் சொன்னோம் இதற்கு முன்னாடி, காபா அவங்க கெட்டின பின்னாடி ஒரு ஆட்டி கூட உடையில, அதுவும் அவங்களுடைய சிறப்பு தான். ரெண்டாவது அவர்களுக்கு சிறப்பும், காபாவிற்கு அழைப்பு கொடுத்து, எந்த ஒரு இப்போ ஒரு கல்யாணத்தின் நம்ம அழைப்பு கொடுத்தா தான் அதற்கு ஒரு சங்க. அப்போ அழைப்பு என்ற ரூபத்தில் முதலாக அழைப்பு விடுத்தவர்களும் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தான். அப்போ காபா நம்ம உடையிலன்னு நம்ம சொன்னோம், ஆனால் இனி உடையும். அதுவும் சையதுனா முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்த விஷயம். ஹத்மு பினா இல் காபா வ பஅதஹு துலூ அஷம்சி மின் மக்ரிபிஹா. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், காபாவை 2 கருப்பர்கள் உடைப்பதை நான் பார்க்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அது கியாமத்தினாலினுடைய இறுதி அடையாளங்களில் பட்டது. கியாமத்தினாலினுடைய இறுதி அடையாளம் காபா இதுவரை இடிக்கப்படவில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு பின்பு புதுப்பிக்கப்பட்டுள்ளது.
ஆனால் இடிக்கப்படவில்லை. ஆனால் இடிக்கப்படும். 2 கருப்பர்கள் இடிப்பதை நான் காண்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதுதான் கியாமத்தினுடைய இறுதி அடையாளம். அதற்கு பின்னாடி சூரியன் என்ன செய்யும்? மாறி உதிக்கும், மேற்கு பக்கம் தோன்றும் சூரியன். அப்போ இதுதான் இறுதி அடையாளம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த அடிப்படையிலே சய்யிதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹுவினுடைய ஆர்டர் வருகின்றது. காபாவை கெட்டுவதற்குண்டான ஆர்டர், இதுதான் துவக்கம். காபாவை கெட்டுவதற்குண்டான ஆர்டர் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சய்யிதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கிறான். வ இஸ் பவ்வஅனா லி இப்ராஹீம மகானல் பைத். சய்யிதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு காபாவை கெட்டுவதற்கு நாம் வசதி செய்து கொடுத்த போது நாம் சொன்னோம், அல்லா துஷ்ரிக் பி ஷைஅன், ஒரு வஸ்துவை கொண்டும் இணை வைக்காமல் இருப்பதற்காகவும், வதஹிர் பைத்தியா, என்னுடைய காபாவை சுத்தம் செய்வதற்காகவும், லித்தாயிஃபீன, யாருக்கு? தவாஃப் செய்பவர்களுக்கும், ஒல் காயிமீன, தொழுகைக்காக நிற்பவர்களுக்கும், ஒரு ருக்கஇ சுஜூத், ருக்கூவும் சுஜூதும் செய்யக்கூடிய நல்லடியார்களுக்காகவும் காபாவை சுத்தம் செய்யுமாறு நாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சொன்னோம். வஅذின் ஃபின்னாசி பில் ஹஜ்ஜி யஅதூக ரிஜாலன் வஅலா குல்லி லாமிரின் யஅதீன மின் குல்லி ஃபஜ்ஜின் அமீக். மற்றும் ஹஜ்ஜுக்காக நீங்கள் அழைப்பு விடுங்கள். யஅதூக ரிஜாலன் அலா குல்லி லாமிரின் யஅதீன மின் குல்லி ஃபஜ்ஜின் அமீக். மெலிந்த ஒட்டகங்கள் தூரம் நாடுகளிலிருந்து மக்களை அந்த பக்கமாக, ஹஜ்ஜின் பக்கமாக மக்களை கொண்டு வரும் என்பதையும் அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறான். இந்த ஆயத்திலிருந்து புலப்படுகின்றது, சய்யிதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு காபா கெட்டுவதற்குண்டான ஆர்டர் இறைவனிடத்திலிருந்து வந்துவிட்டது. இதற்கு பின்பு இறைவனிடத்திலிருந்து இந்த ஆர்டர் வந்த பின்பு, காபாவை கெட்டுவதற்குண்டான ஆர்டர் வந்த பின்பு, இன்னல்லாஹ லம்மா பவ்வஅ இப்ராஹீம மகானல் பைத் ஹரஜ இலைஹி மினஷ் ஷாமி வமஅஹு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அதாவது காபாவை கெட்டுவதற்குண்டான ஆர்டர் வந்தவுடன் சய்யிதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோடு ஷாமிலிருந்து புறப்படுகிறார்கள். லா யமுர்ரு பிகரியத்தின் மினல் குரா இல்லா கால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அபிஹாதா உமிர்து. அப்படி சய்யிதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஷாமிலிருந்து மக்காவிற்கு காபா கெட்டுவதற்காக புறப்பட்ட போது ஒவ்வொரு ஊர் வருகின்ற போதும் கேட்பார்களாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோடு, அல்லாஹ் நமக்கு இங்கேயா கட்டளை பிறப்பித்துள்ளான், அல்லாஹ் நமக்கு இங்கேயா காபாவை கெட்டுவதற்கு கட்டளை பிறப்பித்துள்ளான் என்று கேட்பார்களாம். காரணம், யாத்திரை, அந்த யாத்திரையினுடைய மிகவும் கஷ்டம், பிரயாணத்தினுடைய கஷ்டத்தின் காரணமாக அவர்கள் ஒவ்வொரு ஊர் வருகிற போதும் கேட்பார்களாம், இங்கேயா என்று கேட்பார்களாம். அப்போது சய்யிதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவார்கள், ஃபயகூலு லஹு இம்தி ஹத்தா கதிம மக்கா வல் பைத்து யௌமஇதின் ரபுவத்துன் ஹம்ரா. அதாவது அப்படி ஒவ்வொரு தடவையும் சய்யிதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோடு இப்படி கேட்கின்ற பொழுது சய்யிதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமோடு, கொஞ்சம் பொறுமையாக இருங்கள் என்று ஒவ்வொரு ஊர் வரையும் சொன்னார்கள். எதுவரை? மக்கா மாநகர் வந்து அடையும் வரை சொன்னார்கள், கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அப்படி மக்கா மாநகர் வந்தபோது அந்த இடத்திலே சில சிவப்பு கல்லுகள் இருந்தது. காபாவினுடைய இடத்திலே, காபா இன்று எந்த இடத்தில் நிலை நிற்கின்றதோ அந்த இடத்தில் சில சிறப்பு கல்லுகள் இருந்தது. அது சய்யிதுனா ஷீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கெட்டின பின்பு தூஃபான் வந்து அந்த காபா பொழிந்தது என்று சொன்னோமா இல்லையா, அந்த அடையாளமாகத்தான் சிவப்பு கல்லுகள் மட்டும் அந்த இடத்துல குழுமி இருந்தது. அந்த நேரத்திலே சய்யிதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களினோடு கேட்டார்கள், கால இப்ராஹிமு ஜிப்ரீல அஹாஹுனா உமிர்து ஃபகால நஅம், இங்கே நாம் இறங்கணும் என்று கேட்டபோது சய்யிதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், ஆம் நாம் இங்கே தான் இறங்கணும். அப்படி மக்காவை வந்து அடைந்தார்கள். அந்த கல்லுகள் இருக்கக்கூடிய இடத்தை சூழ்ந்து நின்றார்கள்.
ஃபஅன்ஸலஹா ஃபீஹி சும்ம இன்ஸரஃப இல ஷாமி வதரக்கஹுமா இந்தல் பைத்தி. அதாவது செய்யதுனா ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், செய்யதுனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கை குழந்தையாக இருக்கின்ற பொழுது 2 பேர்களையும் அந்த இடத்தில் விட்டுவிட்டு மீண்டும் அல்லாஹ்வினுடைய கட்டளையின் பிரகாரம் ஷாமுக்கு சென்று விடுகிறார்கள். இங்கு நன்கு கவனிக்க வேண்டிய சிந்தனைக்குரிய ஒரு விஷயம் இருக்கின்றது சகோதரர்களே. அதாவது அல்லாஹ்வினுடைய கட்டளை பிரகாரம் ஷாமிலிருந்து வந்துட்டாங்க மக்காவுக்கு. இப்போ காபாவை கெட்டணும். இந்த நேரத்தில் அல்லாஹ்வினுடைய கட்டளை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அந்த மக்காவில் விட்டு நீங்கள் திருப்பி ஷாமுக்கு செல்லுங்கோன்னு அல்லாஹ்வினுடைய கட்டளை. ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு பெண்மணி, ஒரு ஆணை விடவும் ஒரு பெண்ணுக்கு மனதளவில் மிகவும் பலகீனமானவர்கள். ஆனால் ஈமானை பார்க்கின்ற பொழுது பெண்களுக்குத்தான் ஈமானினுடைய கூவத் அதிகம் என்று எத்தனையோ சூஃபியாக்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். இருப்பினும் கூட ஒரு பாலைவனத்தில் சுற்று வட்டாரத்தில் யாருமே இல்லாத ஒரு இடத்தில் செய்யதத்துனா ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் கை குழந்தையோடு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் விட்டு சென்றார்கள். செய்யதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய கட்டளைக்கிணங்க. ஷாமிலிருந்து அவர்கள் வந்தது ஒட்டகம் என்றும் ஒரு அபிப்பிராயம் இருக்கின்றது, புராக் என்றும் ஒரு அபிப்பிராயம் இருக்கின்றது. 2 அபிப்பிராயம் இருக்கின்றது. ஷாமிலிருந்து கூட்டிட்டு வந்தது, மக்காவுக்கு கூட்டிட்டு வந்தது ஒட்டகத்தில் வந்தார்கள் என்றும் ஒரு அபிப்பிராயம் இருக்கின்றது. அதுபோன்று ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை புராக்கில் கூட்டு வந்தார்கள் என்ற 2 அபிப்பிராயம் இருக்கின்றது. மற்றொரு விஷயம், நாம் எல்லாரும் ஹாஜரா என்று சொல்லுவோம். ஹாஜரா என்பது தவறான ஒரு உச்சரிப்பு. ஹாஜரா கிடையாது, ஹாஜர். கிதாபுகளில் பார்க்கக்குள்ள எந்த இடத்துலையும் நம்ம ஹாஜரான்னு காண முடியல, ஹாஜர்ன்னு தான் பார்க்க. அப்போ நம்ம கேட்கலாம், ஒரு யுக்தியாக கேட்கலாம் என்ன, அதாவது பெண்களுக்கு கடைசியில் குண்டுதா வருமே அரபியினுடைய இலக்கணத்தில் கடைசியில் அதாவது என்னது ஃபாத்திமா அப்படிங்கிற இடத்துல கடைசியில் குண்டுதா வருது. அப்போ பெண்மணிகளுக்கு குறிக்கக்கூடியதான குண்டுதா, அப்போ ஹாஜரான் தானே வரணும், ஏன் ஹாஜர்னு வருதுன்னு கேட்கக்குள்ள நம்ம அதுக்கு விளக்கம் எழுதுகின்ற பொழுது சொல்லுவார்கள், ஹாஜர் என்பது அரபி பேர் அல்ல, அது ஹிய மினல் அக்பாத் கிபுத்தியாக்கல்ல பட்டவங்க தான் செய்தத்துனா ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அப்போ அந்த அடிப்படையில் அவங்க பேர் என்னது, ஹாஜர் தான். மிஸ்ரியா, அதாவது என்ன சொல்கிறது, அல் கிபுத்தியா அல் மிஸ்ரியா என்று சொல்லுகிறார்கள். மிஸ்ரி பெண், கிபுத்தி கோத்திரத்தில் பட்ட மிஸ்ரி பெண், அதனால தான் அவங்க ஹாஜர் என்றது. அது அரபி கிடையாது, அஜமி தான். அப்போ ஹாஜரா என்பது சரியானது கிடையாது, ஹாஜர் என்பது தான் சரி. இது ஒரு சின்ன குறிப்புக்காக நம்ம சொன்னோம். அப்போ அந்த செய்யுதுனா அந்த காபாவை நம்ம சொல்லக்குள்ள அந்த சிவப்பு கல் கடந்ததுன்னு நம்ம சொன்னோம். அந்த சிவப்பு கல், அதாவது சீதா அலைஹிஸ்ஸலாம் அதை கெட்டினது உஹது மலை, தூர் மலை, அது மாதிரி ஜபல் அபி குபைஸ் போன்ற மலைகளிலிருந்து எடுத்துகிட்டு மலக்குகள் என்ன செய்தாங்க, சீதா அலைஹிஸ்ஸலாத்து அவர்களுக்கு கொடுத்தாங்க. அப்படி சீதா அலைஹிஸ்ஸலாம் கெட்டின போது அது தூஃபான் அதுக்கு பின்னாடி இடிஞ்சு விழுந்தது. அப்போ அந்த கல்லை வச்சு தான் என்ன செய்கிறாங்க, விட்டுட்டு போகிறாங்க. யார், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும். மிகவும் சங்கடமான ஒரு தருணம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் மனசு ரொம்ப கஷ்டம். அல்லாஹ்வினுடைய உத்தரவு விட்டுட்டு போகணுண்டு. இவங்களோ பொம்பளை, என்ன செய்வாங்க, சாப்பிடுவதற்கு என்ன செய்ய முடியும், குடிப்பதற்கு என்ன செய்ய முடியும், ஒரு பூண்டுகள் கூட இல்லாத ஒரு இடம், பாலைவனம். அந்த இடத்திலே ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை விட்டு பின்னாடி செய்கிறாங்க. செய்தனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் திரும்பி செல்லும் பொழுது கண்ணீர் விட்டு கேட்ட துவா அல்லாஹ் குரானிலே சொல்லி காட்டுவான். ரப்பனா, இறைவா, என்னுடைய இறைவா, எங்களின் இறைவா, இன்னி அஸ்கந்து மின் துர்ரியத்தி பிவாதின், நான் என்னுடைய குடும்பத்தை ஒரு பள்ளத்தாக்கில் நீ சொன்னதற்காக வசிக்க வைத்துவிட்டு நான் போகிறேன். கைரி தி ஜர்இன் இந்த பைத்திக்கல் முஹர்ரம், உன்னுடைய புனித ஆலயத்தில் எந்தவித ஒரு புற்பூண்டும் கூட முளைக்காத, ஒரு விவசாய கூட செய்ய முடியாத அளவுக்கு உள்ள ஒரு இடத்துல நான் என்ன செய்கிறேன், என் மனைவி ஹாஜர் அம்மையாரையும் என் பச்சை குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தையும் நான் விட்டுட்டு போகிறேன். ரப்பனா, என்னுடைய இறைவா, லியுகீமுஸ் ஸலாத்த ஃபஜ்அல் அஃஇததம் மினன் நாஸி தஹ்வி இலைஹிம் வர்ஸுக்ஹும் மினஸ் ஸமராத்தி லஅல்லஹும் யஷ்குரூன்,
இறைவா, அவர்கள் வணங்குவதற்காகவும் உனக்கு தொழுகையை நிலைநாட்டுவதற்காகவும் அங்கு உள்ள மக்களில் சிலரினுடைய கல்வை இவர்களின் பால் நீ சாய்த்து விடுவாயாக. மேலும் ஒரு சுகுகும் மின சமராத்தி லஅல்லஹும் யஷ்குரூன், அவர்கள் உனக்கு நன்றி செலுத்துவதற்காக நல்ல கனி வஸ்துக்களில் இருந்து அவர்களுக்கு உணவளிப்பாயாக என்று சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் துவா கேட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துவாவை விளக்குகின்ற போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஃபஜ்அல் அஃஇதத்தம் மினன் நாசி, ஜனங்களிலிருந்து சில பேர்களை இவர்களினுடைய கல்பின் பால் சாய்ப்பாயாக, அதாவது சில பேர்கள் இவர்களின் மீது இரக்கம் காட்டுபவர்களாக சாய்ப்பாயாக என்று சில பேர்களை குறிப்பிட்டதின் காரணமாகத்தான் கஅபா முஸ்லிம்களினுடைய கையில் இருக்கின்றது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியும் நமக்கு காண முடிகின்றது. அப்போ இன்றளவிலும் கஅபா முஸ்லிம்களோட கையில் இருக்குதுன்னு சொன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்று கேட்ட அந்த ஒரு வார்த்தை அஃஇதத்தம் மினன் நாசி, ஜனங்களில் மக்கள்களில் சில பேரை இவர்களின் பால் சாய்ப்பாயாக என்ற அந்த சில என்ற வார்த்தையின் காரணமாகத்தான் இன்றும் முஸ்லிம்களினுடைய கையில் அந்த காபா ஷரீஃப் இருக்கின்றது. சகோதரர்களே, அப்படி விட்டு சென்றபோது சையதுனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இரவு நேரம் வருகின்றது. யாரும் இல்லாத நேரத்தில், சுற்றுச்சூழல்களில் ஒரு மனிதர்களும் இல்லாத நேரத்தில், ஒரு பறவைகளும் இல்லாத நேரத்தில் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் கை குழந்தை பச்சை குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் தன்னந்தனியாக இரவு நேரத்தை கழிக்கிறார்கள். அந்நேரத்தில் சையதுனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பசியின் காரணமாக துடிக்கின்ற போது ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு என்ன செய்ய என்று தெரியவில்லை. உணவு கொடுப்பதற்கு உணவு இல்லை, பூண்டுகள் முளைக்காத இடம், பள்ளமும் மேடுமாக இருக்கக்கூடிய இடம். இன்றைக்கு போனவர்களுக்கு தெரியும், ஃபுல்லாக ஏசி போட்டு மார்பிள்லாம் போட்டு வேர்க்கக்கூடிய, அதாவது வேர்வை கூட வராத அளவுக்கு செட்டிங்ஸில் இருக்குது அங்கே. ஆனால் அந்த நேரத்தில் அப்படி இல்லை, பூண்டுகள் கூட இல்லாமல் பள்ளத்தாக்கி ஒரு 10 மீட்டர் நடக்கணும்னா ஏறி இறங்கணும். அந்த அளவுக்கு கஷ்டத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் பிள்ளை அழுவி துடிக்க ஆரம்பிக்குது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு என்ன செய்யணுன்றே தெரியலை. ஓடுகிறார்கள், உணவை தேடி தண்ணீரை தேடி ஓடுகிறார்கள். அந்த ஓடக்கூடிய நேரத்தில் ஒன்றுமே கிடைக்கல. கடைசியாக பிள்ளை மரணிக்கும் தருவாயை எத்துகின்றது. அழுவி அழுவக்கூட முடியாமல், அழுவக்கூடிய சக்தி கூட இல்லாமல் மூச்சு திணறுகின்ற போதுதான் சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறங்குகிறார்கள். அந்த இடத்தில் இறங்கி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஹாஜர் அம்மையாரோடு சொல்லுகிறார்கள். அந்த நேரத்தில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களினுடைய கால் பாதத்தை என்ன செய்கிறாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களினுடைய சிறகோடு சேர்த்து அடிக்கின்ற போது தண்ணீர் பீரிட்டு வருகின்றது. அதுதான் இன்று ஜம்சமாக நாம் குடித்து கொண்டிருக்கிறோம். ஜம்சமை பற்றி பேசணும்னு சொன்னால் அது தனி சப்ஜெக்ட், அது அவ்வளவு விஷயம் இருக்கின்றது ஜம்சமில். சயின்டிஃபிக்காகவும் சரி, அதாவது அல்லாஹ்வினுடைய குதிரத்தாகவும் சரி, எந்த அடிப்படையில் பேசினாலும் பல விஷயங்கள் இருக்கின்றது. அப்படி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஹாதிராகி சொல்லுகிறார்கள், ஃபஅலமி, அறிந்து கொள்ளுங்கள், அன்ன இப்ராஹீம வ இஸ்மாயில் அலைஹிமுஸ்ஸலாம் யர்ஃபஆனிஹி லின்னாஸ், மக்களுக்காக ஒரு கட்டிடத்தை உயர்த்த போகிறார்கள் இந்த இடத்திலே. அப்போ காபா வரையில, அப்போ ஹாஜர் அலைஹிஸ்ஸலாமும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க, அவ்வளோதான், காபாலாம் இல்லை. அப்போ சொல்கிறாங்க, இந்த இடத்துல ஒரு கட்டிடம் உயரப் போகின்றது. ஃபலா யஸாலு மஅமூரன் இலா யௌமில் கியாமா, கியாமத்து நாள் வரையிலும் அதை யாராலும் நீக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கட்டிடம் இங்கு வரப்போகின்றது. மட்டுமல்ல, மிகப்பெரிய சம்பவங்கள் எல்லாம் இங்கு நடக்க வேண்டி இருக்கின்றது. ஆகையால் நீங்கள் என்ன செய்யாதீங்க, பயப்படாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. யார்?
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நீங்கள் பயப்படாதீங்க, இனி எத்தனையோ சம்பவங்கள் வர இருக்கின்றது. நீங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், உங்கள் மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் உங்களுடைய கணவர் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் சேர்ந்து இந்த இடத்திலே ஒரு பெரிய ஆலயத்தை உண்டாக்க இருக்கிறார்கள். மிகப்பெரிய சம்பவங்கள் எல்லாம் இங்கு நடக்க இருக்கின்றது, நீங்கள் பயப்படாதீங்கோ அப்படின்னு சொல்லி சுப செய்தி சொல்லிவிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செல்லுகிறார்கள். இப்படி சுப செய்தி சொன்னாலும் கூட அந்த கெட்டின காபாவை கெட்டக்கூடிய அந்த தருணத்தை பார்க்கும் வாய்ப்பு ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க கிடைக்கல. அவங்க வஃபாத் ஆகிட்டாங்க. காபா கெட்டுவதற்கு முன்பே ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வஃபாத்தாகி என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய காபா எங்கே இருக்குது, அவங்களுடைய கபரு காபா உள்ளக தான் இருக்குது. இன்றைக்கும் அவங்களுடைய கபர் எங்கே தான் இருக்குது. அதாவது காபா கெட்டுவதற்கு முன்பே அவங்கள என்ன செய்துட்டாங்க, அந்த ரபுவத்துன் ஹம்ரா என்று சொல்லக்கூடிய அந்த சோந்த கல் இருக்கக்கூடிய அந்த இடத்துலையே தோண்டி என்ன செய்துட்டாங்க, அவங்கள மறவாடப்பட்டாங்க, அவங்கள கபர் அடக்கம் செய்யப்பட்டது. அவங்க எந்த இடத்துல கபர் அடக்கம் செய்யப்பட்டாங்களோ அந்த இடத்துல தான் காபாவும் கெட்டி இன்றைக்கு அங்கே தான் இருக்குது. அப்போ இன்றைக்கி தொட்டாசு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் அலையுதா இல்லையா? ஏன்னா அந்த கபூரை தொட்டாசு இருக்குன்னு சொல்லிட்டு போகக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குது. அவங்களுடைய அபிப்பிராயப்படி பார்த்தா காபாவையும் தொடக்கூடாது, ஹாஜருல் அஸ்வதையும் தொடக்கூடாது. அங்கே யாருடைய கபூர் இருக்குது, சையதத்துனா ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கபூர் அங்கே தான் இருக்குது. சையதுனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய கபூரும் அங்கே தான் இருக்குது. ஆனால் காபாவுக்கு வெளியில் இருக்குது. ஆனால் ஹிஜ்ரி 65 அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலானு அவர்கள் அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடக்கப்பட்டிருக்கும் இடத்தையும் காபாவோடு சேர்த்து கொஞ்சம் பில்டிங்கை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு திட்டமிட்டாங்க. ஆனால் அது நடக்கையில் அல்லாஹ்வினுடைய கதிர்படி இன்றைக்கு என்ன செய்யுது, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கபருக்கு வெளியில் இருக்குது. ஆனால் ஹாஜர் அம்மையாரினுடைய கபரு காபாவுக்கு உள்ளில் தான் இன்றும் இருக்கின்றது. அப்போ தொட்டாசிற்கு கூட்டம் என்ன செய்யக்கூடாது, காபாவுக்கு போனால் காபாவை தொடக்கூடாது, ஹஜ்ருல் அஸ்வதை தொடக்கூடாது. இந்த மாதிரி காரியங்கள்லாம் சேர்ந்து அவங்க சிறுக்காகி போகும். அப்போ அல்லாஹ் நம்மளை அப்படிப்பட்ட கூட்டத்தை விட்டு காப்பாற்றுவான். தொட்டாசிற்குனுடைய கூட்டத்தை விட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் யாவரையும் காப்பாற்றி அருள் புரிவானாக. அப்போ அந்த அடிப்படையில் நம்ம இன்றைக்கும் பரக்கத்து செஞ்சுட்டு நம்ம இன்றைக்கி உமர் அலி அப்பாட்ட போனாலும் அங்கே கபரை முத்துவோம். அந்த பரக்கத்தினால தான் நம்ம காபாவினுடைய அந்த திரையை முத்தக்குள்ளே நம்மளுக்கு 2 பாக்கியம் கிடைக்கிது. ஒன்று அல்லாஹ்வினுடைய ஆலயம், இன்னொன்று கபரும் சையதத்தினா ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அல்லாஹ் தஆலா நமக்கு அந்த பாக்கியத்தை எல்லாம் தந்தருள் புரிவானாக. அப்போ அங்கே கபூரெல்லாம் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் வஃபாத் ஆகிட்டாங்க. வாலிப வயசாகி விட்டது. யாருக்கு, சையதுனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு. இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க தஃப்சீரில் எழுதக்குள்ளே சொல்கிறாங்க, அப்போ அல்லாஹ்வினுடைய ஆர்டர் திருப்பியும் வருது காபாவை கெட்டுறதுக்கு. அப்போ ஷாமிலிருந்து சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மக்காவுக்கு என்ன செய்கிறாங்க, திருப்பி வர்றாங்க. ஃபஜா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வர்றாங்க. இலா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் பக்கமாக மின ஷாமிலிருந்து ஃபசல்லமா, அப்போ சலாம் சொன்னாங்க இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு. வ நஸல வ காதமாஹு, அப்போ மக்கா வந்ததும் அங்கே இறங்கிட்டாங்க. கத் அமரணி பி அம்ரின் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு என்ன செஞ்சுக்கிறான், ஒரு கட்டளை பிறப்பித்துள்ளான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, யாரோடு, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமோடு. அப்போ இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னாங்க, உத்திஉ ரப்பக ஃபீமா அமரக, அல்லாஹ் உங்களுக்கு எதை கட்டளை செய்துள்ளானோ அதற்கு நான் வழிபடுகிறேன் என்று சொன்னார்கள். ஃபகால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அப்போது சொன்னார்கள், இலா ரபுவத்தின் ஹம்ரா ஃபகால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், யா இஸ்மாயில், ஓ இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, இன்னல்லாஹ அமரணி அன் அப்னா பைத்தன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வீட்டை கட்டுவதற்கு, காபாவை கட்டுவதற்கு எனக்கு கட்டளை பிறப்பித்துள்ளான். ஐனஹுவ, அப்போ அவங்க கேட்டாங்க அது எங்கே இருக்குது. அஷார இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இஷாரத் காட்டினார்கள். இலா ரபுவத்தின் ஹம்ரா, அந்த சோந்த கல்கள் எல்லாம் கூடி இருக்குதுன்னு நம்ம சொன்னோமே, அதன் பக்கமாக சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இஷாரத்து காட்டுகிறார்கள். அப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க மம்முட்டியும் எடுத்துட்டு என்ன செய்கிறாங்க, வானத்தை நோக்கி காபாவுக்கு ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு போகிறாங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய காபா அன்றைக்கி அவங்க ஃபவுண்டேஷன் போட்ட காபா தான்.
அப்போ அந்த காபாவை கெட்டுவதற்காக மம்முட்டியும் எடுத்துகிட்டு யார் போகிறா? செய்தனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வானத்தின் பக்கம் கையை உயர்த்தியவர்களாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அந்த சம்பவத்தை குர்ஆனில் சொல்லி காட்டுவான். வஇத் யர்ஃபஉ இப்ராஹீமுல் கவாயித மினல் பைத்தி வ இஸ்மாயில், செய்தனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் செய்தனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் காபாவினுடைய ஃபவுண்டேஷன், கௌபாவினுடைய அந்த அடித்தளத்தை உயர்த்துகின்ற நேரத்தில் செய்தனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள், ரப்பனா இறைவா தகப்பல் மின்னா, எங்களிலிருந்து நீ ஏற்றுக்கொள்வாயாக, இன்னக அந்த சமீஉல் அலீம், நீ கேட்கக்கூடியவனாகவும் மிகவும் அறியக்கூடியவனாகவும் இருக்கிறார். ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமைனி லக வ மின் துர்ரியத்தினா உம்மத்தம் முஸ்லிமத்தன் லக், இறைவா எங்களையும் நல்ல தீனுள்ள முஸ்லிம்களாக ஆக்கி எங்களுடைய குடும்பங்களையும் நீ முஸ்லிமாக்கி வைப்பாயாக. வ அரினா மனாசிக்கனா, இறைவா எங்களுக்கு நீ வணக்க வழிபாடுகளையும் நீ காட்டி தருவாயாக. ஒத்துப அலைனா, எங்களை நீ மன்னிப்பாயாக. இன்னக அந்த தவ்வாபுர் ரஹீம், நீ மன்னிக்க கூடியவனாகவும் ரஹீமாகவும் இறக்கமுடியவனாகவும் இருக்கிறாய். ரப்பனா ஒபாஸ் ஃபீஹிம், இறைவா ஒபாஸ் ஃபீஹிம் ரசூலம் மினுகும், என்னுடைய இந்த சமுதாயத்திலிருந்து என்னுடைய இந்த குடும்பத்திலிருந்து நீ ஒரு ரசூலை அனுப்பி வைப்பாயாக. யத்லு அலைஹிம், அவர்களுக்கு ஓதி காண்பிக்க கூடியவர்களாக ஆயாத்திக்க, உன்னுடைய ஆயாத்துகளை, ஒயு அல்லிமுஹுமுல் கிதாப, அவர்களுக்கு கிதாபை படித்து கொடுப்பவர்களாக, ஒல் ஹிக்மத்த, ஹிக்மத்தையும், ஒயு ஜக்கீஹிம், அவர்களை தூய்மைப்படுத்துகின்ற ஒரு தூதரை நீ அனுப்பி வைப்பாயாக. இன்னக அன்தல் அசீசுல் ஹக்கீம். ومن يرغب عن ملة إبراهيم إلا من سفه نفسه, இது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ومن يرغب عن ملة إبراهيم, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களினுடைய மார்க்கத்தை யார் புறக்கணிப்பார்களோ, இல்லா மன் சஃபிய நஃப்ஸ, அவர்களே என்ன செய்து கொண்டார்கள்? மடையனாக்கி கொண்டார்கள். வலகத் இஸ்தஃபைனாஹு ஃபித் துன்யா, நாம் தேர்ந்தெடுத்தோம் துன்யாவில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நாம் தான் தேர்ந்தெடுத்தோம். வ இன்னஹு ஃபில் ஆகிரத்தி லமினஸ் சாலிஹீன், மேலும் அவர்கள் ஆகிரத்திலே சாலிஹீன்கள கூட்டத்தில் உள்ளவர்கள் செய்யுதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்ற செய்தியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லி காட்டுகிறான். இந்த செய்தியில் நமக்கு விளங்கக்கூடிய ஒரு விஷயம், செய்யுதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்களா இல்லையா, வபஅஸ் ஃபீஹிம் ரசூலா, என்னுடைய இந்த சந்ததியிலிருந்து ஒரு ரசூலை அனுப்புவாயாக என்று கேட்டாங்களா இல்லையா? காபாவை உயர்த்துகின்ற பொழுது அது யார்? முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அது எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆகவே தான் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன தஅவத்து அபி இப்ராஹிம் என்று சொன்னார்கள் அலைஹிஸ்ஸலாம். நான் அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களினுடைய துவாவினுடைய வெளிப்பாடாக இருக்கிறேன் என்று சொன்னார்கள் எம்பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மேலும் பாருங்க, இந்த இடத்துல அல்லாஹ்ட்ட யார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா கேட்கக்குள்ள என்னுடைய சந்ததிகளை முஸ்லீமாக்கி வைப்பாயாக என்று கேட்டாங்க. இன்றைக்கு ஒரு கூட்டம் சொல்லிட்டு தெரியுது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய உம்மா வாப்பாவை பற்றி காஃபிர் என்று சொல்லிட்டு தெரியுது. அல்லாஹ் நம்மளை காப்பாற்ற வேண்டும். அப்படிப்பட்ட நரகத்தினுடைய கூட்டத்தில் இருந்து நம்மை அல்லாஹ் பாதுகாப்பானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டதாக குர்ஆனில் ஒரு வசனம் சொல்கிறான், என்னுடைய குடும்பத்தை என்ன செய்யுங்க, நீ முஸ்லீமாக்கி வை யா அல்லாஹ்னு கேட்ட துவா. இந்த துவா ஏற்றுக்கொள்ளப்பட்டதின் காரணமாகத்தானே குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ அல்லாஹ் ஏற்றுக்கொண்ட ஒரு காரியத்தை இவர்கள் எப்படி மறுக்க முடியும்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள், என்னுடைய சந்ததியில் நீங்கள் முஸ்லீமாக்கி வைண்டு. அப்போ அந்த சந்ததியில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சந்ததியில் வர்றவங்க தான் சையதுனா அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவங்களுடைய மகனார் தான் ஈருலக சர்தார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ எப்படி காஃபிராக இருக்க முடியும்? குர்ஆனையும் விளங்காதவர்கள், லுகத்தையும் விளங்காதவர்கள், அரபியினுடைய ஞானம் அறவே இல்லாதவர்கள், லுகத்து படிக்காதவர்களுக்கு தான் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும். ஒன்றுமே தெரியாமல் குர்ஆனை ஆய்வு செய்ய போனால் யுதில்லு பிஹி கசீரன், அல்லாஹ் தஆலா முதல்ல வழிகெட்டு போவான் தான் சொல்கிறேன். இந்த குர்ஆனை கொண்டு அதிகமான பேர் வழிகெட்டு போவார்கள். ஒயஹதி பிஹி கசீரா, அதிகமான பேர் நேர்வழியும் அடைவார்கள். ஆனால் அல்லாஹ் முதல்ல சொல்கிறது என்னது? யுதில்லு பிஹி கசீரா, வழிகெட்டு போவார்கள் இந்த குர்ஆனை கொண்டு. அப்போ குர்ஆனை பிடிச்சவர்கள் எல்லாம் நேர்வழியில் பெற்றவர்கள் கிடையாது. அதை சரியாக மண்டி போட்டு செய்குமார்களிடத்திலே படித்து அவர்கள் ஆரிஃப், அல்லாஹ்வை அறிந்தவர்கள்,
அல்லாஹ்வை அறிந்தவர்களிடத்திலிருந்து இல்மு படித்து தான் தோண்டித்தனமாக குர்ஆனுக்கு அர்த்தம் வைக்காமல் இருக்கக்கூடிய உலமாக்களினுடைய கூட்டம்தான் யதார்த்தத்தில் உலமாக்கள் என்று இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இல்மினுடைய தாரீஃபில் இஹ்யா உலூமுத்தீனில் சொல்லி காட்டுவாங்க. அப்போ இல்முள்ளவர்கள் எல்லாம் ஆலிம் கிடையாது. இல்முள்ளவர்கள் எல்லாம் ஆலிம் என்று சொன்னால் ஆலிமுல் அல்லாமா செய்தானா தான் இருக்க முடியும். இல்முள்ளவன்லாம் ஆலிம் கிடையாது. யதார்த்தத்தில் ஹக்கீக்கத்தான இல்ம் இருக்க வேண்டும். அல்லாஹ்வை அறியக்கூடிய இல்ம் இருக்க வேண்டும். அல்லாஹ்வை அறிந்தவர்களை கண்டால் பணியக்கூடிய தன்மை இருக்க வேண்டும், பணிவு இருக்க வேண்டும், தவாதுவினுடைய இல்ம் இருக்க வேண்டும். இது இருந்தால் மட்டும்தான் ஒரு ஆலிமாக முடியும். அப்படிதான் எல்லா ஆலிம்களும் சூஃபியாக்களும் சொல்லி இருக்கிறார்கள். பட்டம் வாங்கினவர்கள் எல்லாம் ஆலிமும் கிடையாது, பட்டம் வாங்காதவர்கள் எல்லாம் ஆலிம் அல்லாதவர்களும் கிடையாது. முன் சென்ற எத்தனையோ நம்முடைய ஷேகுனா கமருல் உலமா ஏபி உஸ்தாது கூட இப்போ என்ன செய்தாங்க, பாக்கியாத்து சாலிகாத்துக்கு வந்து பட்டம் பெற்றாங்க. அவங்களுடைய உஸ்தாது ஓகே உஸ்தாதுக்கு என்னது இல்லை, ஒரு சனது இல்லை. ஆனால் சனது இல்லாத உஸ்தாகிட்ட தான் யார் ஓதுனா, செய்துனா ஷேகுனா ஏபி உஸ்தாது ஓதுனாங்க. ஆனால் அதுக்கு அவங்க ஓதின பின்னாடி தான் அவங்களுக்கு அல்லா தாலா சிந்தனையில் போட்டால் இது போன்ற ஒரு மதரசாவை நம்ம என்ன செய்யணும், உண்டாக்கணும்னு சிந்தனையில் போட்டு சகாஃபத்து சுன்னியாவை உண்டாக்குனாங்க. இப்போ விளங்கிச்சா? அப்போ சனதெல்லாம் ரெண்டாவது. முதல்ல ஆலிம் என்று சொன்னால் அதபு வேணும், நாவு சுத்தமாக இருக்க வேண்டும், கல்பு சுத்தமாக இருக்க வேண்டும். தான் தோண்டித்தனமாக கிதாபுகளை எடுக்கின்ற போது தான் அவர்கள் லலாலத்திலே போய்விடுகிறார்கள். அல்லாஹ் அப்படிப்பட்ட உலமா விட்டும் அல்லாஹ் நம்மளை காப்பாற்றுவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அப்போ இந்த மடையர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய விஷயத்தில், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாப்பாவினுடைய விஷயத்தில் அவங்க எடுக்கக்கூடிய ஹதீஸ் என்ன? ஒரு சஹாபி வர்றாங்க, என்னுடைய வாப்பாவுடைய நிலைமை என்னான்னு சொல்லி கேட்கக்குள்ள பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இன்ன அபி வ அபூக ஃபின்னார், எந்த அபும் உங்களுடைய அபும் நரகத்தில் இருக்கிறேன்ட்டாங்க. இந்த ஹதீஸை பிடிச்சி வச்சுட்டு என்ன செய்கிறது, நரகவாதிங்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாப்பாவை நவுது பில்லா. அப்போ இங்கே அபுங்கிறதுக்கு வாப்பான்னு அர்த்தமாக கிடையாது, அபுங்கிறதுக்கு பல அர்த்தம், இது பெரிய தந்தைங்கிற அர்த்தம் இருக்குது. ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுக்கு முன்னாடி ஒரு ஹதீஸ் நம்ம வாசித்தோமே, என்னது, அன தாவத்து அபி இப்ராஹிம், செய்தனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் தானே இதுவும். நான் என்னுடைய வாப்பா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வெளிப்பாடாக இருக்கிறேன் என்று தானே இதனுடைய அர்த்தம். அப்போ இங்கே வாப்பா வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமா, பெரிய தந்தை தானே. இப்போ அதே மாதிரி பெரிய தந்தைங்கிற அர்த்தமும் இருக்குது, அதை விளங்கணும். சரி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்றென்றும் ஹிதாயத்தினுடைய கூட்டத்தில் நம்மளை அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, சப்ஜெக்ட் மாறி போகுது. அப்போ அப்படி அந்த அடிப்படையில் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஃபவுண்டேஷன் என்ன செய்கிறாங்க, கெட்டி முடித்ததற்கு பிறகு ஃபவுண்டேஷனை கெட்டி முடித்துடுறாங்க. கெட்டி முடிக்கக்கூடிய நேரத்தில் இப்போ காபாவை உண்டாக்க போகிறாங்க. ஏன்னா குர்துபியில் இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தஃப்சீர் குர்துபியில் சொல்லக்குள்ள யஹ்மிலு ரகபதிஹில் ஹிஜாரா வாஹிதம் பாத வாஹித். ஏன்னா அப்போ இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் காபாவை கெட்டுவதற்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு உதவி செய்கிறாங்க. ஒவ்வொரு கல்லாக தூக்கி தூக்கி வாலிப வயசில், இந்த காலத்தில் வாலிப வயசு பிள்ளைகள் தான் என்ன செய்கிறது இல்லை, வாப்பாவும் மதிக்கிறது கம்மியாக இருக்குது. வாலிப வயசில் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்க, ஒவ்வொரு கல்லாக ஒவ்வொரு கிலோமீட்டர், பல கிலோமீட்டர் ஒவ்வொரு கல்லையும் தோலில் சுமந்துட்டு வந்து யாருக்கு கொடுக்குறாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு என்ன செய்கிறாங்க, கொடுக்குறாங்க. 4000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் இது. பாலைவனத்தில், சுட்டெரிக்கும் பாலைவனத்தில் காபாவை கெட்டுறதுக்கே வேண்டி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வாலிப வயசில் ஒவ்வொரு கல்லாக தூக்கிட்டு வர்றாங்க. பக்கத்தில் இல்லை, ஒவ்வொரு கல்லும், சில கல் 1 கிலோமீட்டரில் கிடைக்கும், சில கல் 1/2 கிலோமீட்டரில், சில கல் 7 கிலோமீட்டர் போனால் தான் கிடைக்கும். இப்படி ஒவ்வொரு கல்லாக தூக்கிட்டு வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தில் கொடுக்க அவங்க ஒவ்வொரு கல்லாக வச்சு என்ன செய்கிறாங்க, இப்போ காபாவை இப்படியே கெட்டிட்டு வர்றாங்க. அவ்வளவு கஷ்டப்பட்டு கெட்டியிருக்கிறார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய தியாகமும் இதில் இருக்கின்றது. வாலிப வயசில் எவ்வளவு விஷயங்கள் இருக்கும், வாலிப வயசில் இந்த தியாகத்தை செய்கிறாங்க இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு. அதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் காபாவை கெட்டி முடித்த பின்பு பைத்துல் மஅமூரிலே சாய்ந்து இருப்பதை நான் பார்த்தேன் என்று சொன்னார்கள் சையதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவ்வளவு தியாகங்கள் என்ன செய்திருக்குது,
பொதிந்திருக்கும் காபாவினுடைய விஷயத்தில். ஏன்னா அப்படி காபாவை என்ன செய்கிறாங்க, ஒவ்வொன்றா கெட்டி கெட்டி கடைசியில் ஒரு உயரமாக வந்துடுது. இப்போ தான் மக்காம் இப்ராஹிமினுடைய சரித்திரம். அதாவது காபா ஓரளவு உயரமாக வந்த பின்னாடி என்ன செய்ய முடியல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு கல்லை தூக்கி என்ன செய்ய முடியல, அந்த ஃபவுண்டேஷன் மேலே வைக்க முடியல. ஏன்னா காபா ஓரளவு உயர்ந்துட்டு, ஒவ்வொரு கல்லாக வச்சு 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 என்ன செய்துட்டு காபா உயர்ந்துட்டு. அப்படி உயரக்கூடிய நேரத்தில் தான் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோடு சொல்லுகிறார்கள், நான் ஏறி நிற்கிறதுக்கு ஒரு கல்லை கொண்டு வாங்கோண்டு. நான் ஏறி நிற்கிறதுக்கு ஒரு கல்லை கொண்டு வாங்கோ. ஏன்னா இப்போ ஏறி நின்றால் தான் கெட்ட முடியும். காபா உயர்ந்துட்டு, ஃபவுண்டேஷன் முடிஞ்சு கட்டிடம் தொடங்கி கொஞ்சம் உயர்ந்துட்டு இப்போ என்ன செய்யணும், ஏறி நின்றால் தான் மேலே கல்லை வைக்க முடியும். அந்த ஒரு சிச்சுவேஷனில் என்ன செய்கிறாங்க, கல்லை கொண்டு வாங்க, நான் ஏறி நிற்கிறதுக்கு ஒரு கல்லை கொண்டு வாங்கன்னு சொல்லக்குள்ளே சையதுனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் திருப்பி என்ன செய்கிறாங்க, கல்லை தேடி கொண்டு போய் என்ன செய்கிறாங்க, ஒரு கல்லை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த கல் மேலே ஏறி நின்று மீண்டும் கல் வைக்க தொடங்குறாங்க. அந்த ஏறி நின்ற கல் தான் மக்காம் இப்ராஹிம். எந்த கல்லில் ஏறி நின்றாங்களோ அந்த கல் தான் என்னது, மக்காம் இப்ராஹிம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, அல் ஹஜரு வல் மக்காமு யாக்கூத்ததானி மின் யவாக்கீத்தில் ஜன்னா. ஹஜருல் அஸ்வதும் மக்காம் இப்ராஹிம் ரெண்டுமே சொர்க்கத்தினுடைய மாணிக்க கல்களில் பட்ட கல்கள், இரு கல்கள். யாக்கூத்ததானி இரண்டு மாணிக்க கல்கள், மின் யவாக்கீத்தில் ஜன்னா சொர்க்கத்தினுடைய மாணிக்கங்களில் பட்ட இரண்டு மாணிக்க கல்கள். அல் ஹஜரு ஹஜருல் அஸ்வதும் வல் மக்காமு மக்காம் இப்ராஹிமும். அப்படி அந்த மக்காம் இப்ராஹிமை மக்காம் இப்ராஹிம் அந்த ஏறி நின்றாங்கல்ல, அந்த கல் எங்கேருந்து எடுக்கப்பட்டதுன்னு கேட்டால் ஜபல் அபி குபைஸ், ஜபல் அபி குபைஸில் தான் ஹஜருல் அஸ்வதையும் அல்லாஹ் இறக்கி வச்சான். அதெல்லாம் நம்ம பின்னாடி சொல்லுவோம். அப்போ அந்த ஜபல் அபி குபைஸ்லேருந்து தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்க, எடுத்துகிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திட்ட கொடுக்குறாங்க. அப்போ அப்படி கொடுக்கக்குள்ள அந்த கல் மேலே ஏறி நின்ற உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களினுடைய கால் பாதத்தை அந்த கல் வாங்கி கொண்டது, பதிஞ்சிட்டு. இப்போ நாம் ஒரு மண்ணில் தூக்கி நம்ம காலை வச்சா எப்படி பதியும், அதே மாதிரி அந்த கல்லில் காலை வச்ச உடனே என்ன செய்துட்டு அவங்க கால் பாதம் பதிஞ்சு போச்சு. அது எப்படி பதியும் அப்படின்னு கேட்டால் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவான், சும்மா கசத்து குலூபுக்கும் இம்பாதி தாலிக்க ஃபஹிய கல் ஹிஜாரா. உங்களுடைய கல்வி இருக்கின்றதே, சில மனிதர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய கல்வி இருக்கின்றதே மௌத்தானவங்களை இழப்பி காட்டினாலும் கூட என்ன செய்ய மாட்டேங்குது, உங்களுக்கு பயம் இல்லை. நீங்கள் என்ன செய்கிறீங்க, உங்கள் மனசு கல் மாதிரி இருக்குது. அவ் அஷத்து கஸ்வா, அல்லது கல்லை விடவும் கடினமாக இருக்கின்றது. அப்போ கல்லை விடவும் கடினமாக இருக்கின்றது என்ற ஒரு வார்த்தையிலிருந்து விளங்குது கல்லுக்குள்ள இலகக்கூடிய தன்மை இருக்குதுண்டு. அதை அல்லாஹ் அடுத்ததாக சொல்லி காட்டுவான், ஒ இன்ன மினல் ஹிஜாரத்தி லமா யதஃபஜ்ஜரு மின்ஹுல் அன்ஹார். சில கல் இருக்குது, அந்த கல் எப்படின்னு கேட்டால் அந்த கல்லிலிருந்து நதிகள் ஒலித்து ஓடும். கல்லிலிருந்து தண்ணீர்கள் என்ன செய்யும், ஒலித்து ஓடும் நதிகள். வ இன்ன மின்ஹா, இன்னும் சில கல்லுகள் இருக்கின்றது, லமா யஷக்ககு ஃபயஹ்ருஜு மின்ஹுல் மா, இன்னும் சில கல்லுகள் இருக்கின்றது பிளந்து கொண்டு என்ன செய்யும், அந்த கல்லுக்குள்ளேருந்து தண்ணி வரும். வ இன்ன மின்ஹா, இன்னும் சில கல்லுகள் இருக்கின்றது, லமா யஹ்பித்து மின் ஹஷியத்தில்லா, அல்லாஹ்வை பயந்ததின் காரணமாக என்ன செய்யும், மேலிருந்து உருண்டு என்ன செய்யும், கீழே உழக்கூடியதாக இருக்கின்றது. அல்லாஹ்வுக்கு பயந்ததாக உருண்டு ஓடக்கூடிய சில கல் இருக்குது. அப்போ சில மனிதர்கள் இருக்கிறார்கள், கல்லெஞ்சக்காரம்போம். கல்லெஞ்சக்காரன்டா அதான், கல்லெஞ்சக்காரங்கிறது கூட சரியில்லை. ஏன்னா கல்லுக்கு கூட இலகக்கூடிய தன்மை இருக்குதுன்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆனில் சொல்ல காட்டுறான். அப்போ அவ் அசத்த கஸ்வா, கல்லை விடவும் திடகாட்டமானவர்கள் கல் மனசு. அப்போ இதிலிருந்து விளங்குது கல்லுக்கு கூட அல்லாஹ்வையும் ரசூலையும் விளங்கக்கூடிய தன்மை இருக்குது. அதனால தான் அந்த மக்காம் இப்ராஹிம் என்ன ஆகி போச்சு, நம்ம மேலே ஒரு நபியில் நிற்கிறாங்க, அல்லாஹினுடைய இறை தூதரில் நிற்கிறாங்க அப்படிங்கிறத விளங்கி கொண்ட அந்த கல்லாகின்றது அவர்கள் மிகவும் இலகக்கூடிய தன்மையில் ஆன போது அவங்களுடைய கால் பாதம் என்ன செய்து போச்சு, பதிஞ்சு போச்சு அந்த கல்லில். ஏன் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட விஷயத்தை எடுத்துக்கிடுவோமே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போனாங்களா இல்லையா, மேராஜுக்கு போனக்குள்ளே எங்கேருந்து இந்த பூமியில் அவங்க கடைசியாக வச்ச ஸ்டெப்பு எங்கே,
அதாவது சஹ்ரத்துல் மியராஜ் அப்படின்னு சொல்லுவோம். சஹ்ரத்துல் மியராஜ், அந்த கல் பேரே சஹ்ரத்துல் மியராஜ் தான். அதாவது அந்த கல் மேலே தான் என்ன செஞ்சாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பூமியில் கடைசியாக காலை வச்சு தான் மியராஜுக்கு போனாங்க. அந்த கல்லும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய கால் பாதத்தை பொதிந்து விட்டது. அந்த கல்லின் மீது கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய கால் பாதம் இன்றும் இருக்கின்றது. பலஸ்தீனில் வந்து குப்பத்துல் கதுரா இருக்குதா இல்லையா, அங்கே அந்த கல் இருக்குது. இப்போவும் போனால் என்ன செய்யும், பார்க்க முடியும். அப்போ அந்த அளவுக்கு கல்லுகளுக்கு கூட அல்லாஹுவினுடைய இறையச்சம், நபிமார்கள் ஏறி நின்றால் ஒரு அதபு, இதெல்லாம் கல்லுகளுக்கு கூட அல்லாஹ் என்ன செய்தான், கொடுத்திருந்தான். அப்போ கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படி என்ன செய்கிறாங்க, அடுத்ததாக இப்போ ஹஜருல் அஸ்வது வைக்கணும். இப்போ காபாவை கெட்டி முடித்தாச்சு, ஃபவுண்டேஷன் முடிஞ்சு காபாவையும் கெட்டி முடித்தாச்சு. இப்போ அடுத்ததாக ஹஜருல் அஸ்வது வைக்கணும். ஹஜருல் அஸ்வது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வைக்கணும். அது எதற்காக வைக்கப்பட்டது என்று கேட்டால், ஹஜருல் அஸ்வது எதற்காக வைக்கப்பட்டது என்று கேட்டால், காபா என்பது முரப்பா என்று சொன்னால் 4 அதாவது சதுரமாக உள்ள ஒரு வஸ்து. அப்போ சதுரமாக இருக்கும் போது தவாஃப் செய்யக்கூடியவர்கள் எங்கேருந்து தவாஃபை தொடங்கணுங்கிற ஒரு சக்கு ஏற்பட்டுவிடக்கூடாது. அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளமாக ஒரு கல் வைக்கணும். அப்படிப்பட்ட கல், அதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட கல் தான் ஹஜருல் அஸ்வத். அது காபாவுனுடைய விஷயத்தில் அப்படியே வரக்குள்ள சொல்லப்படுது, ஃபலம்மன்தஹா இப்ராஹீமு ஃபி பினா இல் காபதி இலா மௌதி இல் ஹஜர் இலா மௌதி இல் ஹஜரில் அஸ்வத். அதாவது காபாவினுடைய வேலையெல்லாம் முடிஞ்ச பின்னாடி ஹஜருல் அஸ்வதை வைக்கக்கூடிய கட்டம் வந்தபோது ஃபகால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இலா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோடு, இதுஹப் ஃபத்தினி பி ஹஜரின் அலஹூஹுனா, இந்த இடத்துல வைக்கிறதுக்கு ஒரு கல்லை கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ சொல்லிட்டு சொன்னாங்க, லி யகூன அலமன் லின்னாசி எபுத்ததி ஊன மின்ஹு தவாஃப, இங்கேருந்து தான் தவாஃபை தொடங்கணும் அப்படிங்கிறத மக்கள் விளங்கி கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த இடத்துல ஒரு கல்லை வைக்கணும், அதுக்காக ஒரு கல்லை கொண்டு வாங்க அப்படின்னு யார் சொல்கிறா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோடு சொன்னபோது, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ஃபதஹப இஸ்மாயில் இலல் வாதி, ஒரு பள்ளத்தாக்கான இடத்துல செய்தினா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் போகிறாங்க. யத்லுபு ஹஜரன் ஃபஅதாஹு பி ஹஜரின் ஃபலம் யர்லஹு. அப்போ அந்த பள்ளத்தாக்கில் போய் ஒரு கல்லை எடுத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல கொடுக்குறாங்க. கொடுக்கும் போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த கல் அவங்களுக்கு பிடிக்கல. ஃபதஹபஹா, திரும்பவும் போகிறாங்க. ஃபயத்லுபு ஹஜரன் ஆஹர், மீண்டும் வேற ஒரு கல்லை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. ஃபரஃபலஹு, அதுவும் அவங்களுக்கு என்ன செய்யலை, பிடிக்காமல் அதையும் திருப்பி கொடுத்துட்டாங்க. ஃபஜா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அந்த நேரத்தில் தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வர்றாங்க. பில் ஹஜரில் அஸ்வதி, ஹஜருல் அஸ்வதினுடைய அந்த கல்லையும் கொண்டுட்டு வர்றாங்க. ஜா அபிஹி மின் அபி குபைஸ், நம்ம முன்னாடியே சொன்னோம், அபி குபைஸில் ஜபல் அபி குபைஸ்லேருந்து தான் மகாம் இப்ராஹிமை கொண்டு வரப்பட்டது. அந்த காபாவுக்கு ஏறி நின்று கெட்டுறதுக்கு உண்டான கல் அதே இடத்துலேருந்து தான் செய்தினா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களும் ஹஜருல் அஸ்வதை என்ன செய்கிறாங்க, கொண்டு வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை கொடுக்குறாங்க. இந்த விஷயத்தில் ஃபீஹி இஃப்திலாஃபுன், இதில் ஒரு சின்ன ஒரு தர்க்கம் இருக்குது. அதாவது இப்போ சொன்ன சம்பவம் சரி, இதே மாதிரி வேற ஒரு முறையிலையும் இருக்குது. அது இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க தஃப்சீர் குர்துபியில் சொல்லக்குள்ள சொல்கிறாங்க. அதாவது ஜபுல் அபி குபைஸில் வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துக்கு முன்னாடியே ஹஜருல் அஸ்வதையும் மகாம் இப்ராஹிமையும் என்ன செய்துட்டான், இறக்கி வச்சுட்டான். சொர்க்கத்திலிருந்து இறக்கி வச்ச பின்னாடி அல்லாஹ் கட்டளையிட்டான், என்னுடைய நபி வந்து உன்னிடத்தில், அதாவது மலையை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், உன்னிடத்தில் என்னுடைய ஒரு இறை தூதர் வருவார், வந்து கல்லை கேட்டால் இந்த கல்லை நீ கொடுத்துரு அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருந்தான். அந்த அடிப்படையில் செய்யுதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க வந்து அந்த மலைக்கு போகிறாங்க, ஜபுல் அபி குபைஸுக்கு போகிறாங்க. போய் சொல்கிறாங்க, நான் தான் அந்த அல்லாஹ் சொன்ன நபி நான் தான் அப்படின்னு அந்த ஜபுல் அபி குபைஸில் சொல்லுகின்ற போது அந்த ஜபுல் அபி குபைஸு மலையாகின்றது, ஹஜருல் அஸ்வதை உருட்டி விடுது. அப்போ அவங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்க, கொண்டு வந்து ஹஜருல் அஸ்வத் இன்று நிற்கக்கூடிய அந்த இடத்துல என்ன செஞ்சாங்க, வச்சாங்க. இப்படியும் ஒரு அபிப்பிராயம் இருக்கின்றது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க வந்து கொண்டு வந்து இவங்களுக்கு திருப்தி இல்லாதது காரணமாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்தாங்கங்கிற 2 அபிப்பிராயமும் இருக்கின்றது. அப்போ ஏதானாலும் ஹஜருல் அஸ்வது இருக்கின்றதே, அதற்கு வந்து தனிப்பெரும் ஏகப்பட்ட சிறப்பு இருக்கின்றது.
ஹஜருல் அஸ்வது, நம்ம ஹஜருல் அஸ்வதை முதல்ல சரியாக சொன்னால் அல் ஹஜருல் அபியதுன்னு தான் சொல்லணும். காரணம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஹஜருல் அஸ்வதை பற்றி எத்தனையோ இடத்துல சொல்கிறாங்க. அத்தா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல் ஹஜர் அல் அஸ்வத மினல் ஜன்னா, சொர்க்கத்திலிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க வந்து ஹஜருல் அஸ்வதை கொண்டு வந்தபோது ஒஹுவ அஷத்து பயாலம் மினல் லபனி, பாலை விடவும் வெண்மையான நிறத்தில் இருந்தது. ஃபஸவதத்துஹு ஹதாயா பனி ஆதம், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய ஆதமினுடைய மக்கள் செய்த பாவத்தின் காரணமாக அது என்ன செய்து போய்விட்டது, கருத்து போய்விட்டது என்றே சொல்லப்படுகின்றது. அதே மாதிரி எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹஜருல் அஸ்வதில் மூக்க வச்சன்னு சொன்னால், அதாவது நம்ம மூக்க ஹஜருல் அஸ்வதில் நம்ம வச்சன்னு சொன்னால் நம்ம பாவத்தை உறிஞ்சிருமா, உரியக்கூடிய தன்மை ஹஜருல் அஸ்வதிற்கு இருப்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆதமினுடைய மக்கள் அந்த மக்களினுடைய பாவத்தை வாங்கியதின் காரணமாகத்தான் என்ன செய்யப்படுது, அந்த ஹஜருல் அஸ்வது கருப்பாச்சு. அதாவது ஹஜருல் அஸ்வதில் மூக்கையும் வைக்கலாம், கையையும் வைக்கலாம், ரெண்டில் எதை வச்சாலும் பாவத்தை உறிஞ்சிவிடும் என்று சொல்லப்படுகிறது. அதேமாதிரி ஹஜருல் அஸ்வதை பற்றி மற்றொரு விஷயம் சொல்லக்குள்ள, அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அன்ஹா சொல்லக்குள்ள சொல்கிறாங்க, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அர் ருக்னு வல் மகாமு யாக்கூத்ததானி மின் யவாகீத்தில் ஜன்னா, அதாவது ஹஜருல் அஸ்வதும் மகாமு இப்ராஹீமும் சொர்க்கத்தினுடைய மாணிக்க கல்களில் பட்ட 2 மாணிக்க கல்கள். தமசல்லாஹு நூரஹுமா, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா அதனுடைய மங்க வச்சுட்டான் அப்படின்னு சொல்ல செய்தி திருமுதியிலையும் வருது, பைஹக்கிலையும் வருது. அதே மாதிரி ஹஜருல் அஸ்வது பூமியிலே இறங்கிய நேரத்தில் ஹரம் பிரகாசமாக இருந்தது அப்படின்றும் செய்தி காண முடிகின்றது. அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதே செய்தி தான், கொஞ்சம் வித்தியாசம். அர் ருக்னு வல் மகாமு யாக்கூத்ததானி மின் யவாகீத்தில் ஜன்னா, மீ யாக்கூத்தில் ஜன்னான்னு சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வலவுலா மா மஸ்ஸஹுமா மின் ஹதாயா பனி ஆதம் ல அல்லாஅ மா பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிபி, அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆதமினுடைய மக்கள் மட்டும் பாவத்தால் அதை தொடாமல் இருந்திருப்பார்களே ஆனால் அதனுடைய வெளிச்சமாகின்றது கிழக்கிலிருந்து மேற்கு வரை அடித்திருக்கும் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா மஸ்ஸகுமா து ஆகத்தின் வலா சகீமின் இல்லா ஷூஃபியா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒருவர் நோய் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களோ அவங்களுடைய நோய் பெயரும். இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஷரஹுல் முஹத்தபில் பதிஞ்ச விஷயம். இப்படி ஏராளமான விஷயங்கள் ஹஜருல் அஸ்வதை பற்றி இருக்கின்றது. மற்றொரு செய்தி பாருங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் இப்னு அப்பாஸின் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லயபஅஸன்ன அல்லாஹுல் ஹஜர யௌமல் கியாமா லஹு ஐனானி யப்சுரு பிஹிமா வலிசானுன் யன்திகு பிஹி யஷ்ஹது அலா மனிஸ்தலமஹு பிஹக்கின். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கியாமத் நாளில் ஹஜருல் அஸ்வதை கொண்டு வருவான். லஹு ஐனானி, அதற்கு 2 கண்கள் இருக்கும், எபுசுரு பிஹிமா, பார்க்கக்கூடிய அதை கொண்டு. ஒலிசானுன் யன்திகு பிஹி, அதற்கு நாவு இருக்கும், நாக்கு இருக்கும், அதை கொண்டு அது பேசும். யஷ்ஹது, சாட்சி சொல்லும். அலா மனிஸ்தலமஹு பிஹக்கின், யார் சத்தியத்தோடு தூய உள்ளத்தோடு நல்ல உள்ளத்தோடு அதை தொட்டு சாட்சியாக்கி கொண்டார்களோ அவர்களுக்கு கியாமத் நாளில் என்ன செய்யும், ஹஜருல் அஸ்வத் சாட்சி சொல்லும், இந்த மனிதர் என்னை தொட்டிருக்கிறார், ஆகவே அல்லாஹ் இவரை மன்னித்து விடு, யா அல்லாஹ் இவரை சொர்க்கத்திற்கு போகவை, நீ என்னை மரியாதை செய்தாய், அதன் காரணமாக இவர்கள் எல்லாம் என்னை மரியாதை செய்தார்கள் என்ற விதத்தில் ஹஜருல் அஸ்வத் சொல்லுமா. அப்போ இந்த ஒரு பாக்கியமும் தொட்டா சிறுக்கு கூட்டத்துக்கு கிடைக்காது. ஏன்டா எல்லாத்தையும் சிறுக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களே, கபரை தொட்டாலும் சிறுக்கு, காபாவை தொட்டாலும் சிறுக்கு, ஹஜருல் அஸ்வத் எல்லாம் சிறுக்கு தான். ஏன்னா அல்லாஹ்வை தவிர யாரையும் எங்கக்கூடாதுங்கிற. அப்போ இந்த தொட்டா சிறுக்கு கூட்டத்துக்கு இந்த பாக்கியம் கிடைக்காது. அப்போ நம்மளாம் என்ன செய்யணும், அதாவது
ஹஜருல் அஸ்வத் வந்து நாளைக்கு கியாமத்து நாளில் வந்து எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சாட்சி சொல்கிறோம், அது ஒரு பக்கம். எல்லாமே அல்லாஹுவால் எதுவெல்லாம் மதிக்கப்பட்டிருக்கின்றதோ அதையெல்லாம் நாம் மதித்தே ஆக வேண்டும். இதற்கு முந்தைய பிரசங்கத்திலும் நாம் சொன்னோம். இப்போ அந்த அடிப்படையில் தான் இந்த ஹஜருல் அஸ்வத் நாளைக்கு சொல்லும், யா அல்லாஹ் என்ன நீ மதிச்சா, அதன் காரணமாக இவர்கள் எல்லாம் என்னை மதித்தார்கள், ஆகவே இவர்களுக்கு நீ சொர்க்கத்தை வழங்கும் ஷஃபாத் செய்யும். அந்த ஷஃபாத்தினுடைய கூட்டத்தில் அல்லாஹ் நம்மளை உட்படுத்துவானாக, ஆமீன். அதே போன்று அன் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா காலத் இஸ்தம்திஉ மின் ஹாதல் ஹஜரில் அஸ்வதி கப்ல அன் யுர்ஃபஅ ஃபஇன்னஹு ஹரஜ மினல் ஜன்னதி லா யம்பகி லிஷைஇன் ஹரஜ மினல் ஜன்னதி இல்லா ரஜா இலைஹா. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொன்னாங்க, இந்த ஹஜருல் அஸ்வதை இது இருக்கிறதோட நீங்கள் என்ன செய்யுங்க, தொட்டி முத்தி நீங்கள் பரக்கத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இல்லைன்னு சொன்னால் இது திரும்பி போயிடும். எந்த சொர்க்கத்திலிருந்து எந்தெந்த வஸ்துக்கள் எல்லாம் பூமிக்கு வந்ததோ அது திருப்பி சொர்க்கத்துக்கே போயிருமா. கியாமத்துக்கு முன்னாடி, கியாமத்தில் இல்லை, கியாமத்துக்கு முன்னாடியே ஹஜருல் அஸ்வத் என்ன செய்துடும், திருப்பி சொர்க்கத்துக்கு போயிடும். ஆகையால் ஹஜருல் அஸ்வத் இருக்கக்குள்ளேயே நீங்கள் என்ன செய்யுங்க, அதை தொட்டு முத்தம் கொடுத்து நீங்கள் என்ன செய்யுங்க, பரக்கத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இல்லைன்னா அந்த வாய்ப்பு உங்களுக்கு நஷ்டப்பட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொன்ன செய்தியும் நமக்கு என்ன செய்யப்படுகிறது, சொல்லப்படுகிறப்பா. சொர்க்கத்திலேருந்து என்னென்ன வஸ்துலாம் வந்ததோ மகாம் இப்ராஹிம் திருப்பி போயிடும், ஹஜருல் அஸ்வதும் திருப்பி போயிடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மின் அலாமாத்தி சா, அதாவது கியாமத்து நாளினுடைய அடையாளங்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல விஷயங்கள் சொன்ன கூட்டத்தில் சொன்னாங்க, ஜம்சம் தண்ணீர் வற்றும், ஜம்சம் தண்ணீர் வற்றும். இப்போ வந்து வற்றாமல் வந்துட்டீங்கதா இல்லையா, அது வற்றும், கியாமத்து நாளினுடைய அடையாளம். அடுத்ததாக சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபித்னாவும் ஃபசாதும் பெருகக்கூடிய நேரத்தில் ஹஜருல் அஸ்வத் காணாமல் போயிருன்னு சொல்லி சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை தான் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொன்னார்கள், ஹஜருல் அஸ்வத் இருக்கக்கூடிய காலகட்டத்திலே நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க, அதை முத்தி பரக்கத்தை எடுத்துக்கொள்ளுங்க, அதை தொட்டு சாட்சியாக்கி கொள்ளுங்கள், நாளைக்கு உங்களுக்கு சாட்சி சொல்லும், நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க, அந்த வாய்ப்பை வந்து தவற விட்டுறாதீங்கன்னு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹஜருல் அஸ்வத் ஃபசாது நிலைக்கக்கூடிய காலத்தில் ஹஜருல் அஸ்வத் காணாமல் போயிருந்தாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ காணாமல் போயிருந்தா திருப்பி சொர்க்கத்துக்கே போயிடும். அதுதான் இப்போ ஹஜருல் அஸ்வதை பற்றி இவ்வளோ விஷயம் நம்ம என்ன செய்யணும் பார்த்தோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை தொடக்கூடிய வாய்ப்பையும் அதற்கு நமக்கு அது சாட்சி சொல்லக்கூடிய வாய்ப்பையும் அல்லாஹ் நமக்கு என்ன செய்வானாக, தந்தருள் புரிவானாக. அதே மாதிரி கண்ணியத்திற்குரியவர்கள் அப்படி காபா கெட்டி முடித்த பின்னாடி செய்துனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், காபா கெட்ட முன்னாடியே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு வாக்கு கொடுத்திருந்தான், நீங்கள் காபா கெட்டி முடிச்சேன்னு சொன்னால் நான் நல்ல ஒரு பரிசு தர்றேன் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கெட்டி முடித்த பின்னாடி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், இந்த மாதிரி ஒரு காடு இருக்குது, அந்த காட்டுக்கு போங்க, அந்த காட்டில் போனால் ஒரு குதிரை இருக்கும், நீங்கள் கூட்டுனா அது நீங்கள் கூட்டாக வந்துடும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொன்னான். அந்த பிரகாரம் ஒரு காட்டுக்கு போகிறாங்க, காட்டில் போய் என்ன செய்யுது, ஒரு குதிரையும் அவங்களுக்கு கிடைக்கிது. அல்லாஹ் சொன்ன மாதிரி ஒரு குதிரையும் அவங்களுக்கு கிடைக்கிது. அதான் என்ன செய்வாங்க அரபியல், அல் ஹைலு மீராசு அபீக்கும் இஸ்மாயில், அதாவது ஒட்டகம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் உங்களுடைய தந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அனந்தர சொத்து அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய விஷயமா வருது. குர்துபி இமாம் பதிவு செய்திருக்கான். அப்போ குதிரை என்பது அரபிகளினுடைய அனந்தர சொத்து என்பது இந்த சம்பவத்தின் மூலமாகத்தான் என்ன செய்து வந்தது. அதே மாதிரி அப்போ காபாவினுடைய வேலையெல்லாம் முடிந்த பின்னாடி இதெல்லாம் இப்போ கடைசியான விஷயம், இப்போ கடைசி கட்டத்தில் நம்ம நெருங்கிட்டு இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இன்னும் சில விஷயங்களை சொல்லி நம்ம முடிவுக்கு வருவோம். அதே மாதிரி காபாவினுடைய கட்டிடங்கள் வேலைகள் எல்லாம் முடிஞ்ச பின்னாடி அல்லாஹ்கிட்ட என்ன செய்கிறாங்க, செய்துனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க துவா கேட்குறாங்க, வாரினா மனாசிக்கனா யா ரப்பி அரினா மனாசிக்கனா, அதாவது வணக்க வழிபாடுகளை காட்டுவாயாக. அப்போ ஃபஜாஅஹு ஜிப்ரீல், அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க, என்ன செய்கிறாங்க, தவாஃப் செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்க, தவாஃப் செய்கிறாங்க. அதை மாதிரி மக்காம் இப்ராஹிமுக்கு பின்னாடி 2 ரக்காத்து முன்னாடி 2 ரக்காத்து தொழுவுங்க அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்க, 2 ரக்காத்து தொழுகிறாங்க. இதெல்லாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ காபா வந்து மக்களுக்கு வெளியாக போகுது, அந்த சந்தர்ப்பத்தில் தான் இதெல்லாம் நடக்குது. அப்போ அந்த மாதிரி தவாஃபை வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முதல்ல அதாவது முன்னாடி மலக்குமார்கள் செய்தாங்கன்னு சொன்னோம். அதை மாதிரி அதுக்கு பின்னாடி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சீதா அலைஹிஸ்ஸலாம் செய்தாங்கன்றோம். இடைப்பட்ட காலத்தில் முறிந்து இருந்தது, தவாஃப் என்ற அமல் முறிந்து இருந்தது.
ஆனால் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தவாஃப் செய்தார்களோ அதற்கு பின்னால் இன்றைய வரை தவாஃப் என்ற அமல் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று தவாஃப் மட்டும் இல்லை, அதே மாதிரி ஹஜருல் அஸ்வதில் 2 ரக்காத் மக்காம் இப்ராஹிமில் 2 ரக்காத் தொழுனாங்கன்னு சொன்னோமா இல்லையா, அதுவும் இன்றைய வரை முறியாமல் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமலாக இருக்கின்றது. இது நம்ம தெரிந்து வைத்திருக்க வேண்டிய விஷயம். காபா உடைக்கப்படவில்லை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பின்னாடி காபா உடைக்கப்படவில்லை. அது மாதிரி அவர்கள் தவாஃப் செய்த பின்பு இதுவரை முறியவில்லை. அதுபோன்று சுன்னத் அவர்கள் 2 ரக்காத் தொழுத பின்பு இதுவரை அது அமலாக அப்படியே நடந்து கொண்டிருக்கின்றது. இப்படி ஏராளமான சிறப்பு இருக்கின்றது. அது மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்குள்ள சொல்கிறாங்க தவாஃபினுடைய சிறப்பை சொல்லக்குள்ள ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, 7 தவாஃப் யார் செய்கிறாங்களோ அவங்க ஒரு அடிமையை உரிமையிட்டவர்களினுடைய கூலி கிடைக்கும். அதாவது 49 சுற்றி, ஒரு தவாஃப் என்பது 7 சுற்றி, அப்போ 49 சுற்றி என்பது 7 தவாஃப். அதே மாதிரி 50 தவாஃப் 350 சுற்று யார் செய்கிறாங்களோ 350 சுற்றி 50 தவாஃப் யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன பாக்கியம் கிடைக்குதுன்னு கேட்டால், தாயினுடைய வயிற்றிலிருந்து அன்று பிரசவித்த பாலகன் எப்படி பாவமற்றவனாக இருப்பாரோ அதே போன்று ஆகிவிடுவார் என்ற செய்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தர்றாங்க. அதே மாதிரி தவாஃப் செய்கிறதுக்கு சிறந்த வக்தையும் நம்ம பார்க்கின்ற போது பைன துலூஇல் ஃபஜ்ரி வ துலூஇஷ் ஷம்சி, அதாவது அதிகாலை மற்றும் சூரியன் உதயமாகக்கூடிய இந்த இடைப்பட்ட நேரத்தில் தவாஃப் செய்கிறது மிகவும் சிறந்த நேரம். காரணம் லி அன்னமா வக்துல் ஜன்னா ஒமன் தாஃப ஃபீஹா மஅல் ஈமானி ஃபதஹலல் ஜன்னா. அது மாதிரி அதாவது என்னன்னு கேட்டால், இந்த நேரத்தில் யார் தவாஃப் செய்கிறாங்களோ அது காரணம் என்னன்னு கேட்டால், இது சொர்க்கத்தினுடைய நேரம். ஒமன் தாஃப ஃபீஹா, யார் இந்த நேரத்தில் சொர்க்கத்தினுடைய அதாவது சொர்க்கம் எப்போவுமே இந்த மாதிரி தான், அதாவது அந்த நேரத்தில் கிளைமேட் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் சொர்க்கம் இருக்குமா. அப்போ சொர்க்கத்தினுடைய நேரத்தின் அடிப்படையாக வைத்து அந்த நேரத்தில் அதிகாலை மற்றும் சூரியன் உதயமாகக்கூடிய அந்த 2க்கு இடைப்பட்ட நேரத்தில் யார் தவாஃப் செய்கிறார்களோ ஈமானோடு ஃபதஹலல் ஜன்னா, அவர் சொர்க்கம் நுழைந்து விடுவார் அப்படிங்கிற விஷயமும் நமக்கு பார்க்க முடியுது. அதே மாதிரி காபாவினுடைய அந்த ஹரத்தில் இறங்கக்கூடிய ரஹ்மத்தை பற்றி சொல்லக்குள்ள இன்சாலுர் ரஹ்மா, அதாவது சொல்லக்குள்ள யுஸ்தஹப்பு லிமன் ஜலசஃபில் மஸ்ஜிதில் ஹராமி அன் யகூன வஜ்ஹுஹு இல்லல் காபா. அதாவது யார் மஸ்ஜிதுல் ஹராமில் உட்கார்ந்துருக்கிறாங்களோ அவங்க காபாவின் பால் நோக்கி இருப்பது சுன்னத்தாக இருக்கின்றது. வயக்ருபு மின்ஹா வயந்துரு இலைஹா ஈமானன் வஹ்திசாபன், அதாவது கூலியை நாட்டமுடையவர்களாக ஈமானோடு அந்த காபாவை பார்ப்பதும் சுன்னத்தாக இருக்கின்றது. ஃபஇன்ன நظர இலைஹா இபாதா, காபாவை பார்ப்பதும் இபாதத்தாக இருக்கின்றது. வகத் ஜாஅத் ஆசாருன் கசீரத்துன் ஃபீ ஃபضலின் நظரி இலல் காபதி, அதாவது அதை பார்ப்பதின் காரணமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் என்ன செய்யும் நமக்கு நடக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லப்படுது. அன்னல்லாஹ அஸ்ஸ வஜல், நிச்சயமாக அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா ஹலக லிஹாதல் பைத் 20 ومئة رحمة ينزلها في كل يوم أي في كل لحظة, ஒவ்வொரு செகண்டும் அல்லது ஒவ்வொரு நாளும் என்ன செய்யப்படுது 120 ரஹ்மத் அந்த காபாவில் இறங்குது. 60 மின்ஹா லித்தாயிஃபீன், அதில் 60 தவாஃப் செய்தவர்களுக்கு, 40 லில் முசல்லீன் தொழுதவர்களுக்கு 40, 20 லின் நாதிரின் அதை சும்மா பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு 20 கூலி, மொத்தம் 120 கூலி இறங்குது அந்த காபால. ஒவ்வொரு வினாடியும் 120 கூலி இறங்கிக்கிட்டே இருக்குது, 120 ரஹ்மத் இறங்கிக்கிட்டே இருக்குது. அதில் 60 தவாஃப் செய்கிறவர்களுக்கும் 40 தொழுபவர்களுக்கும் அதுபோன்று பார்ப்பவர்களுக்கு 20. அப்போ தவாஃப் செய்கிறவங்களுக்கு 120 ரஹ்மத்தும் கிடச்சிரும். எப்படின்னு கேட்டால் அவங்க தவாஃப் செய்யும் போது 60 கிடச்சிரும், தவாஃப் செய்யும் போது காபாவை பார்த்துட்டு தானே தவாஃப் செய்வாங்க, அப்போ ஒரு 20 கிடச்சிரும், 80 கிடச்சிரும். அப்போ தவாஃப் செய்து முடித்த பின்னாடி தொழுவாங்க, அப்போ 40 கிடச்சிடும். அப்போ 120 ரஹ்மத்தும் யாருக்கு கிடைக்கும் தவாஃப் செய்கிறவர்களுக்கு கிடைக்கும். அப்போ நம்ம அதை விளங்கி வச்சுக்கணும். அதே மாதிரி காபாவை பார்ப்பதை பற்றி சொல்லுகின்ற பொழுது அந்நظரு இலல் காபதி கல் முஜ்தஹிதி ஃபில் இபாதா, இபாதத்திலே மூழ்கி கிடப்பவர் எப்படியோ
அதற்கு சமம் காபாவை பார்ப்பவர். அப்போ காபாவை நாம் ரஹ்மத்தோடு, அதாவது நன்மையை நாட்டமுடையவர்களாக நாம் பார்க்கின்ற போது நமக்கு என்ன செய்யுது? அந்த கூலி கிடைக்குது. மன் நவர இலல் பைத்தி ஈமானன் வஹ்தி சாபன் கஃபரல்லாஹு லஹு மா தகத்தம மின் தம்பிஹி வ மா தஅக்கர வ ஹுஷிர யௌமல் கியாமத்தி மஅல் ஆமினீன். இது ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்கிறாங்க. அதாவது யார் நாட்ட தேட்டத்தோடு காபாவை பார்க்கிறாரோ அவர் முன்பின் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு மேலும் கியாமத் நாளில் அபயம் பெற்ற கூட்டத்தில் இவர் சேர்ந்து விடுவார் என்பதையும் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அதுபோன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த ருக்னில் யமானி மலக்குன் காயிமுன் யகூலு ஆமீன் ஆமீன். அதாவது ருக்னுல் யமானில் ஒரு மலக்கு எப்பவுமே நின்று கொண்டு இருப்பாங்களாம். நின்று கொண்டு ஆமீன் ஆமீன் என்று சொல்லி கொண்டிருப்பார்களாம். ஃபஇதா மரர்தும் பிஹி ஃபகூலு, உங்களில் யாராவது அந்த ருக்னுல் யமான் பக்கமாக நடந்து சென்றா நீங்கள் சொல்லுங்க, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா வஃபில் ஆகிரதி ஹசனா வகினா அதாபன்னார். இந்த துவாவை நீங்கள் அதிகமாக சொல்லிக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். வகான அக்ஸரு துஆஇஹி ஃபித் தவாஃபி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அதிகமான துவாவும் அந்த ருக்னுல் யமானில் இதாகத்தான் இருந்தது என்பதை சஹீஹுல் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. கண்ணியத்திற்குரியவர்களே, இறுதி கட்டம் இந்த நேரத்தில் தான் காபா முடிவடையுது. காபாவினுடைய சம்பவம் இன்ஷா அல்லாஹ் இதோட முடிவடையுது. இதை சொல்லிவிட்டு நம்ம என்ன செஞ்சுருவோம், முடிச்சிருவோம். அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யலாம், இப்போ எல்லாம் தவாஃப் எல்லாம் முடிஞ்சிட்டு, தவாஃபு முடிஞ்சு அது மாதிரி மகாம் இப்ராஹிமில் 2 ரக்காத்து தொழுவி அதெல்லாம் முடிஞ்சு காபா கெட்டி முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சிடுச்சு. இப்போ فأوحى الله سبحانه وتعالى إبراهيم عليه السلام أن يؤذن في الناس بالحج, மக்களுக்கு அழைப்பு, ஹஜ்ஜுக்காக அழைப்பு கொடுங்கள் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு வஹி அனுப்புகிறான். அப்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள், யா ரப்பி வமா யப்லகு சௌதி. அப்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள், யா அல்லாஹ், நானோ வயசானவனாக இருக்கிறேன், என்னுடைய சப்தம் எப்படி இந்த உலகம் முழுவதுக்கும் கேட்கும் அப்படின்னு சொல்லி கேட்கக்குள்ள கால அல்லாஹ் சொன்னான், குல் யா ஐயுஹன்னாஸ் அஜீபு ரப்பக்கும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, நீங்கள் சொல்லுங்க, அஜீபு ரப்பக்கும், ஓ மக்களே, ஐயுஹன்னாஸ் அஜீபு ரப்பக்கும், உங்களுடைய ரப்புக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். فعل إبراهيم عليه الصلاة والسلام على المقام فارتفع فبه. மகாம் இப்ராஹிமிலே ஏறி நிற்கிறார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஏறி நின்றபோது ஹத்தா சார அர்ஃபா அல் ஜிபால் வ அத்வலஹா ஹஃபலத்தில் ஜிபாலு ருஊஸஹா ورفعت له القرى فأدخل إصبعيه في سماع أذنيه وأقبل بوجهه أولا يمينا ثم شمالا. அதாவது அப்படி சொன்ன மாத்திரத்தில், அல்லாஹ்வினுடைய கட்டளை வந்த மாத்திரத்தில் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த மகாம் இப்ராஹிமில் ஏறி நிற்கிறார்கள். ஏறி நின்ற போது அந்த மகாம் இப்ராஹிம் உயரத் தொடங்கிவிட்டது. இன்றைக்கு நாம் பார்த்த மகாம் இப்ராஹிம் அப்படி கிடையாது. அன்றைக்கு மகாம் இப்ராஹிம் அவங்க ஏறி நிற்கக்கூடிய நேரத்தில், காபாவினுடைய வேலையெல்லாம் முடிஞ்ச பின்னாடி திருப்பி ஏறி நிற்கக்கூடிய நேரத்தில் அந்த மகாம் இப்ராஹிம் மிக அப்படியே உயர்ந்துட்டு, எந்த அளவுக்குன்னு கேட்டால் அந்த உலகத்தில் இருந்த அனைத்து மலைகளை விடவும் உயரமாகிவிட்டது. மகாம் இப்ராஹிமுக்கு கீழே பார்த்தண்டா பெரிய பெரிய கோட்டைகளும் மலைகளும் தெரியுமா, அந்த அளவுக்கு என்ன செய்து விட்டது, உயர்ந்து விட்டது. கிராமங்களும் ஊர்களும் நாடுகளெல்லாம் தலை தாழ்த்தி கொடுத்தது. எல்லாம் சப்தமின்றி அமைதியாக இருந்தது. அந்த நேரத்திலே சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். அந்த நேரத்தில் சொன்னது தான் முதலாக தல்பியத்.
மக்காம் இப்ராஹிமில் ஏறி நின்றபோது எல்லாம் தாழ்ந்து கொடுத்தது, எல்லாம் தலை வணங்கி கொடுத்தது. ஊர்கள் எல்லாம் சின்னதாகி போச்சு. ஏன்டா இது எல்லாம் பெருசாகிட்டு, மக்காம் இப்ராஹிம் பெருசுண்டா அப்போ பாக்கியெல்லாம் சின்னதுன்னு தானே அர்த்தம். அப்போ எல்லாம் சின்னதாகி போச்சு. அப்போ லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் என்று சொன்னபோது மக்கள் எல்லாம் ஜவாபு சொன்னார்கள். ஃபஅஜாபூஹு குல்ல ருத்பின் வ யாபிசின் சமிஅஹு மின் பைனில் மஷ்ரிகி வல் மக்ரிபி ஒமன் கான ஃபி அஸ்லாபிர் ரிஜாலி. எந்த அளவுக்கு என்று கேட்டால் புற்பூண்டுகள் எல்லாம் ஜவாபு சொல்லிச்சு, மலைகள் அலைகள் எல்லாம் ஜவாபு சொல்லிச்சு. எந்த அளவுக்கு கேட்டால் வாப்பாவினுடைய முதுகந்தண்டில் இருக்கக்கூடிய இந்திரிய துளியாக இருக்கக்கூடிய பிள்ளைகள் கூட ஜவாபு சொல்லிச்சுன்னு சொல்லப்படுது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் லப்பைக் லப்பைக் என்று அழைக்க போது வாப்பாவினுடைய முதுகந்தண்டில் இருக்கக்கூடிய இந்திரிய துளி அது கூட ஜவாபு சொன்னதாக என்ன செய்யப்படுது, ஃபி அஸ்லாபிர் ரிஜாலி என்று சொல்லப்படுகிறது. ஃபலைஸ அஹதுன் யஹிஜ்ஜு இலா யௌமில் கியாமா இல்லா அஜாப நிதா இப்ராஹிம். கியாமத் நாள் வரை வரக்கூடியவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த இந்த தாவத் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று அழைத்தார்களா இல்லையா, இந்த தாவத்திற்கு பதில் அளிக்காமல் போமாட்டார்கள். அப்போ இன்றைக்கு நாம் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் நாம் சொல்கிறோன்னு சொன்னால் என்ன அர்த்தம், அன்றைக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த அந்த தாவத்துக்கு அவங்க கொடுத்த அழைப்புக்கு நாம் ஜவாபு தான் இன்றைக்கி நாம் சொல்லிட்டு இருக்கிறோம். அதை தான் இன்றைக்கு விளக்கி காட்டுகிறார்கள். அப்போ சும்மா சொல்லையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க என்னால் ஏழை இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு 25 வயசு ஆனபோது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்ன, அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு 107 வயசில் தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை பெற்றெடுத்தாங்க. அப்போ இந்த அழைப்பு கொடுக்கும் போது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 25 வயசு. அப்போ கிட்டத்தட்ட இவங்களுக்கு 132 வயசு. அதனால தான் சொன்னாங்க, நான் வயசாகிட்டேன், நான் என்ன செய்ய, நான் எப்படி நான் இதுங்க முடியும், அழைக்க முடியும், எந்த சப்தம் எப்படி எல்லாத்துக்கும் கேட்கணும்னு சொல்லும் போது தான் அல்லா தாலா சொன்னான், நீங்கள் சொல்லுங்கள், மக்களினுடைய காதில் எத்தி வைக்கிறது என்னுடைய வேலை என்று சொல்லுகின்ற பொழுது அவர்களும் சொன்னார்கள், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத என்று என்ன செஞ்சாங்க சொன்னாங்க. அப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களினுடைய காலத்திற்கு முன்னால் ஹஜ் என்ன செய்யப்படையில, ஷராக்கப்படையில. இன்னல்லாஹ கத் அமரக்கும் பி ஹஜ்ஜின் ஹாதல் பைத்த லியுசீபக்கும், அதாவது என்னன்னு கேட்டால் லியுசீபக்கும் பிஹில் ஜன்னா, சொர்க்கத்தில் உங்களுக்கு நல்ல சவாபு கிடைக்கணுங்கிறதுக்காண்டி நீங்கள் ஹஜ்ஜு செய்து கொள்ளுங்கள். ஏன்னா அப்போ இதுலேருந்து என்ன விளங்குதுன்னு கேட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி, அதாவது ஹஜ்ஜு இல்லை, அதாவது பாங்கு முதல்ல இப்படி தான் இருந்தது. பாங்கு அல்லாஹு அக்பர் நம்ம சொல்கிறோமே, அந்த பாங்கு முதல்ல கிடையாது. அந்த பாங்கு எப்படி இருந்ததுன்னு கேட்டால், அப்போ பாங்குன்னு சொன்னால் யா யுஹன்னாஸ் இன்னல்லாஹ கத் அமரக்கும் பி ஹஜ்ஜின் ஹாதல் பைத் லியுசீபக்கும் பிஹில் ஜன்னா வ யுஜீரக்கும் மின் அதாபின்னார், இதுதான் பாங்கு. அன்றைக்கு பாங்கு சொல்லுங்கண்டா இதை தான் பாங்கு சொல்லுவாங்க. அன்றைக்கு அல்லாஹு அக்பர் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் பாங்கு கிடையாது. அப்போ பாங்கு ஷராக்கப்பட்டது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அந்த காலகட்டத்தில் தான். அப்போ கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த அடிப்படையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சீரும் சிறப்புமாக காபாவை கட்டி முடித்து என்ன செய்தாங்க, காபாவை கட்டி முடித்து இந்த மாதிரி காபாவை கட்டி முடித்து தல்பியத்தெல்லாம் சொல்லி மக்கள் எல்லாம் அழைச்சிட்டாங்க. அதற்கு பின்னாடி ஹஜ்ஜு ஷராக்கவும் பட்டது. அதுக்கு பின்னாடி எல்லா நபிமார்களும் ஹஜ்ஜும் செய்தார்கள். ஈசா நபியை தவிர அவர்கள் பின்னாடி செய்வார்கள். அதே மாதிரி ஹஜ்ஜினுடைய முக்கியத்தை பற்றி சொல்லக்குள்ள ஒரு பெண்மணி கேட்குறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட, எல்லா வருடமும் ஹஜ்ஜு செய்யணுமான்னு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌனத்தை பாலித்தார்கள். மீண்டும் கேட்டார்கள், மீண்டும் மௌனம் பாலித்தார்கள். மீண்டும் கேட்க போது நான் ஆம் என்று சொன்னால் கடமையாகிவிடும் என்று சொன்னார்கள். அப்போ இந்த விஷயத்திலிருந்து நமக்கு விளங்க முடியும், ஹஜ்ஜை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா வருஷமும் செய்வதற்கு விரும்பி இருக்கிறார்கள். நாட்டமுடையவர்கள், தேட்டமுடையவர்கள், வசதி வாய்ப்பு உடையவர்கள், உடல் ஆரோக்கியம் உடையவர்கள் எல்லாம் செய்து கொண்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு விருப்பமானதே என்பதையும் இந்த ஹதீஸிலிருந்து விளங்க வருகின்றது. கடைசியாக ஒரு விஷயம், துப்பஉல் ஹுமைரி என்று சொல்லக்கூடியவர் காபாவை இடிக்க வேண்டும் என்பதற்காக புறப்பட்டார். காபாவை இடிக்க வேண்டும் என்று புறப்பட்ட போது
அந்த நேரத்தில் தான் அவர் புறப்படக்கூடிய வழியிலே புயல் காத்தும் மண்கள் எல்லாம் வீசி கல்லெல்லாம் எரியப்பட்டு அந்த அவரால் போக முடியல, பிரயாணத்தை தொடர முடியல. அப்போ ஊர் மக்கள்கிட்ட எல்லாம் கேட்குறாங்க, என்ன எதுக்கு காரணம், என்ன காரணம் இப்படி என்ன வாட்டுதே புயலும் மண்ணும் சேர்ந்து. அப்போ மக்கள்லாம் கேட்டாங்க, நீங்கள் காபாவை இடிக்கவா போகிறீங்க? ஆமாம், நான் காபாவை இடிக்க தான் போகிறேன், அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லக்குள்ள உடனே அந்த துப்பாவுல் ஹுமைரி என்ன செய்கிறாரு, திருந்திடுறாரு. திருந்தி தினமும் 100 ஒட்டகம் காபா ஷெரீஃபில் போய் அறுத்து என்ன செய்வாங்க, மக்களுக்கு பங்கு வைப்பாங்க. அவர்தான் கிஸ்வத்துல் காபாவை முதலாக போட்டது. காபாவுக்கு இப்போ போர்வை இருக்குதா இல்லையா, இப்போ அதுக்குண்டு தனி ஃபேக்ட்ரி வச்சுருக்கிறாங்க. அப்போ முதலாக கிஸ்வத்துல் காபாவை போட்டது துப்பவுல் ஹுமைரி என்பவர் தான். ஆக இவ்வளவு நேரம் நாம் என்ன செய்யணும், காபாவினுடைய விஷயங்களில் பார்த்தோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தியாகங்கள், அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகங்களை எல்லாம் பார்த்தோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டதை போன்று நம்மளுடைய அமல்களையும் ஏற்றுக்கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையிலும் மிகவும் மிகவும் அதிகமான முறையிலே ஹஜ்ஜுகளை செய்யவும், ஜியாரத்துகளை செய்யவும், உம்ராக்களை செய்யவும், நாயகத்தினுடைய ரவுதாவிலே ஜியாரத்துகளை செய்யவும், ஜன்னத்துல் பக்கியிலேயே வஃபாத்தாகக்கூடிய நசீபையும் அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானாக. மேலும் இந்த இப்போ நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம 3 வாரமாக சொல்லியிருக்கிறோம். இன்னும் ஏராளமான விஷயங்கள் எல்லாம் ஹஜருல் அஸ்வதை பற்றி பேசணும்னா அது தனி டாப்பிக்கில் பேசணும், ஜம்சமை பற்றி பேசணும்னா அது தனி டாப்பிக்கில் பேசணும், இப்படி மக்காம் இப்ராஹிமை பற்றி பேசணும்னா அதெல்லாம் நம்ம தொட்டு வச்சுருக்குது. அப்போ அந்த அளவுக்கு இதனுடைய சீரும் சிறப்பும் இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்மிலிருந்து இந்த ஒரு சொற்பொழிவை ஏற்றுக்கொள்வானாக. இதனுடைய சவாபை நாளை கியாமத்திலே நாயகத்திற்கு முன்னால் பார்க்கக்கூடிய நசீபை தந்தருள்வானாக. இதன் காரணமாக, நான் பேசியதின் காரணமாக, நீங்கள் கேட்டதின் காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நாயகத்தினுடைய சந்தோஷத்தை நம் யாவருக்கும் தந்தருள் புரிவானாக. இதன் காரணமாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய திருப்பொருத்தத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் யாவருக்கும் தந்தருள்வானாக. எமது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய திரு தோற்றத்தை கனவிலும் நினைவிலும் பார்க்கக்கூடிய நசீபை நம் யாவருக்கும் தந்தருள் புரிவானாக. சத்தியத்தை சத்தியமாக விளங்கி அதன்படி நடக்கவும், அசத்தியத்தை அசத்தியமாகவே விளங்கி அதிலிருந்து விலகி கொள்ளவும் எல்லாம் அல்ல அல்லாஹும் அவனுடைய ரசூலும் நம் யாவருக்கும் தௌஃபீக் செய்தருள் புரிவானாக. வாஹ்திமு கௌலி பில் முஸ்தஃபா வல் முர்சலீன் வல் கௌசுல் ஆலம் முஈனுத்தீன் ஷாதுலி வ ரிஃபாயி வ புகாரி வ ஜிஃப்ரி வ உமர் தைக்கா சாஹிப் அரூஸ் ஹல்வதி வ ஜல்வதி வ கலீஃபதி லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹ்.